அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஒரு அருமையான சப்ஜெக்ட் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், இயற்கை சார்ந்து. நன்றி ஜி.கே. சாமி சார். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த செக்ஷன். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிபிஏ ஸ்பீட் கேஷ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்? 177 பேர் இருப்போம். ஸோ இதுல டாப் லீடர்ஸ் எல்லாருமே அனலைஸ் பண்ணுங்க. ஸோ கடந்த வாரத்துல இருந்து நம்ம இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், இன்னும் நெக்ஸ்ட் 1 வீக்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண போறோம், எல்லாமே டாப் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா அற்புதமா நேற்றுக்கு சென்னையில ஒரு பிசிக்கல் மீட்டிங் வெற்றிகரமா நடந்திருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு போட்டோஸ் பார்த்துட்டு செந்தில் சாரை நம்ம வெல்கம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவரே நம்ம பேசுற மாதிரி 1 மினிட். வெல்கம் மிஸ்டர் செந்தில் குமார் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். செந்தில் குமார் சார். எஸ் சார். எஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு சார். ஸோ இந்த ஹால்ல எத்தனை பேர் எல்லாருமே கூடியிருக்காங்க சார்? நேற்று தினத்துல 100+ சார். சூப்பர், வாழ்த்துக்கள் சார். அது மட்டும் இல்லாம எஸ் சார், இது இந்த போட்டோஸ் மட்டும் பார்க்கணும். அந்த ராமலிங்கம் சார் ஒரு சன்ஸ் இதுல கலந்துட்டாங்க. ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் பாலமுரளி. கடைசி நேரத்துல என்னால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் வர முடியலையேன்ற வருத்தம் பெரிய அளவுல இருக்கு. ஸோ லீடர்ஸ், எக்ஸலண்டான ஒரு இமேஜ் இது. தேங்க்யூ. எஸ் சார். சார் நீங்க பேசுங்க. எஸ் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். நண்பர்களே, முதலாவதாக நேற்றைய தினத்துல இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்த உதவி செய்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல நேற்றைய தினத்துல எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஆதரவையும் கொடுத்த சங்கர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல சார்லஸ் சாருடைய ஸ்பீச், அவருக்கு அதிக நேரம் எங்களால கொடுக்க முடியல. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல அவர் கொடுத்த அந்த பூஸ்ட் மிகப்பெரிய அளவுல உதவியாக இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு ஜீவரத்னம் சார், அப்புறம் பாஸ்கர், பாஸ்கர் சார், இவங்கெல்லாம் ரொம்ப அழகா இந்த கூட்டத்தை கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. நேற்று தினத்துல அந்த லொகேஷன் ஷேர் பண்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங், இது ஹாலுடைய பேரு டான்சியா ஹாலு. ஆனா இந்த நிறுவனத்துடைய ட்ரைனிங் சென்டர் இதுக்கு கொஞ்சம் பின்னால இருக்குது, கொஞ்சம் பக்கத்துல தான். நான் கூகுள் ஷேர் பண்ணும் பொழுது அந்த சென்டருடைய லொகேஷன் முதல்ல ஷேர் பண்ணிட்டோம். ஆனா நான் நிறைய பேருக்கு லொகேஷன் சொல்லும் பொழுது இந்த பில்டிங்குடைய லொகேஷன் தான் நான் சொல்லி கொண்டிருந்தேன். இருந்தாலும் ஒரு சில பேர் அதுல கொஞ்சம் குழப்பமாயிட்டாங்க. கடைசியில எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பிஏ சிஸ்டம் கூட கொஞ்சம் எரர் கொடுத்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டருக்கு உபயோகப்படுத்துற
அந்த கேபிள் கூட பேர்ன் ஆயிடுச்சு. ரொம்ப குழப்பமா இருந்தோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்பேர் கேபிள் உள்ளேயே இருந்தது. அது அவங்களுக்கே தெரியல. கடைசியில் நாங்களே அதை எடுத்து அதை பயன்படுத்தணும். அப்படி சின்ன சின்ன எரர், சின்ன சின்ன தடுமாற்றம் ஆரம்பத்துல இருந்தாலும் கூட்டம் ஆரம்பித்த முதற்கொண்டு கூட்டம் முடிகிற வரைக்கும் மக்களுடைய ஒரு பேராதரவு, சென்னையில இருந்து வந்த நிறைய தலைவர்கள், நிறைய உறுப்பினர்கள், அதே போல புதிய நபர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மலேசியாவில இருந்து நம்முடைய வெங்கடேசன் சாருடைய குழுவுல அவருடைய பிரதர் இன்னொரு சில பேரை அவர் அனுப்பியிருந்தாரு. அதே போலதான் பல மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் தங்களுடைய குழுவில் இருந்த நிறைய பேரை அனுப்பியிருந்தாங்க. நடக்க முடியாத வயதானவர்கள் கூட வந்து இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டாங்க. அப்புறம் ஒரு சில இயக்கங்களுடைய பெரும் தலைவர்கள் வந்து அதுல கலந்து கொண்டாங்க. நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் சுரேஷ் கூட வந்திருந்தாரு. அவர் கூட ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கும் டைம் கொடுக்க முடியல. நிறைய மக்கள் ரொம்ப சென்னையில உற்சாகம் அடைந்திருக்கிறாங்க. நேற்றைய கூட்டத்துல வந்த எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸ்பேட் கேஷ்னா என்ன, இந்த டொனேஷன் பிளான்னா என்ன, நம்முடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், இந்த காரியங்களை நாங்க ஷேர் பண்ணிக்கொண்டோம். சங்கர் சார் ரொம்ப அழகா விளக்கி காண்பித்தாரு. இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது, இனிமேல் இன்னும் பெருசா எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது என்ற நுணுக்கமான தகவல்களை எளிமையான முறையில அவரு ஷேர் பண்ணாரு. அதனால வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அதே போல நான் கூட்ட முடிவுல கேட்டேன், நாங்க தொடர்ந்து வாரம் வாரம் கூட நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம், எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே சும்மா கை தூக்கல, மனமும் வந்து தொடர்ந்து நாங்க நடத்துங்க, நாங்க வரோம் என்று சொல்லி உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால வாரம் ஒரு முறையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தும்படியாக முடிவு செய்திருக்கிறோம். அதுல சென்னையில இருக்கிற தலைவர்கள் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் அடுத்தடுத்து நாங்க தனியா ஒரு சில கூட்டங்களை நடத்த இருக்கிறோம். தலைவர்களை, முக்கியமான நபர்களை அழைத்து அவங்களோட பேசி அவங்க பகுதியில கூட கூடுமானால் ஒரு சில கூட்டங்களை, சிறிய கூட்டங்களை கூட நடத்த முடிவு செஞ்சிருக்கிறோம். அதே போல பயிற்சி வகுப்புகள், நேற்று வந்து டெக்னிக்கல் செஷன் மட்டும் நேரமின்மை காரணத்தினால லைவா எங்களால பண்ண முடியல. ஸோ அந்த கூட்டங்களை நடத்துறதுக்கும், முக்கியமா ஸ்பீடு கிரிப்டோ அந்த காரியங்களை நடத்துறதுக்கும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நேற்று தினத்தை கூட நான் MSME மூலமாக இந்த பிளாக் செயின் எக்ஸ்பர்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் பத்தி பேசியிருந்தேன். அதை கேள்விப்பட்டு சென்னையில இருந்த நபர்களும் இன்னும் வெளிய மாநிலத்தில் இருக்கிற நபர்களும் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் நாங்களும் அந்த கோர்ஸ்ல கலந்து கொள்ள விரும்புகிறோம், என்ன செய்யணும் என்று சொல்லி அவங்க தகவல்களை பரிமாறி இருந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வருகிற முதல் வாரம் சனி ஞாயிறுல இருந்து அடுத்து 3 வாரங்களுக்கு 3 சனி ஞாயிறு இந்த MSME கோர்ஸ் வந்து நடத்த போறாங்க. அந்த MSME நிறுவனத்துல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ட்ரைனிங் சென்டர்ல இருந்தும் அவர் தகவலை அனுப்பிச்சிருந்தாரு. உங்கள் குழுவை சேர்ந்தவங்க, உங்க அமைப்பை சேர்ந்தவங்க யாராவது ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்களுடைய தகவல்களையும் அந்த ஃபீஸையும் எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த கோர்ஸ் நடத்தி தர தயாரா இருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் சைட்ல இருந்தும் நமக்கு ஆதரவு கிடைச்சிருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாகக்கூடிய காரியம் தொடர்ந்து சென்னையில நடக்க போகிறது. சென்னையில நிறைய மக்கள் இருக்கிறாங்க, சென்னையில நிறைய சிஸ்டத்தை நடத்தக்கூடிய தலைவருங்க இருக்கிறாங்க. அவங்களும் யாருமே வரல. மற்ற காரியங்கள் நான் ஒரு சிலரை எதிர்பார்த்தேன்னா அவங்களாம் வந்து நிறைய கூட்டங்களை வருவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே இது மாதிரி கூட்டங்கள் நடைபெறும் பொழுது பல பேர் வந்து பல காரியங்களை வந்து கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, மொபைல் நம்பர் வாங்குவாங்க, எது வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நேற்றைய தினத்துல நடைபெறல. மிக மிக பாசிட்டிவா நடந்தது. மிக மிக ஒரு வந்த எல்லாருமே உற்சாகம் அடைந்திருக்கிறாங்க. நிச்சயம் அடுத்த முறை இந்த கூட்டம் இப்படி ஓப்பனா நடக்கும் பொழுது அந்த ஹால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்குது.
அஹ், நல்ல ஒரு ஆரம்பம் சென்னையில உருவாகி இருக்கிறது. ஸோ நண்பர்களே, இன்னும் சென்னையில இருந்து கொண்டும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவங்க கவலைப்படாதீங்க. அடுத்த முறை உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதே போல தினந்தோறும் கூட இந்த மீட்டிங், சிறிய சிறிய குழு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தலைவருங்க, நீங்க இங்க இருக்க சென்னையில இருக்கிற நபர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க ஒரு சின்ன சின்ன குழுவா கூட ஒரு இடத்துல போய் சேர்ந்து அவங்கள மக்களை உட்கார வைத்து கூட்டம் நடத்துறதுக்கு சென்னை எக்மோர்ல அல்சா மால்ல ஒரு ஆபீஸ் இருக்குது. அங்க இருக்கிற ஒரு நபர் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ப்ராடக்ட் சேல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர், ஒரு பினான்சியல் கன்சல்டண்டா இருக்கிறாரு. லோன் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர். ஆனா அவரு இதுக்கு முன்னால நிறைய கூட்டங்கள் வேற ஒரு சிஸ்டத்துல இருக்கும்போது நாங்க செய்திருக்கிறோம். அவரும் இப்ப ஸ்பீட் கேஷ்ல இணைஞ்சு இருக்கிறாரு. அவருடைய டீமையும் தொடர்ந்து பெரிய அளவுல கொண்டு போக போறாரு. அதே போல ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் நிறுவனத்துடைய இன்டர்நேஷனல் ட்ரெய்னர் அவர் கூட பாத்தீங்கன்னா இதுல இணைந்து அவரும் சொல்லியிருக்கிறாரு, சார் நீங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு எங்க மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப நல்ல ப்ராஜெக்டா இருக்குது, ஜென்யூன் ப்ராஜெக்டா இருக்குது. நிச்சயம் நான் வந்து பகிரங்கமா ஒன்றும் செய்ய முடியல. நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெய்னர், இன்டர்நேஷனல் ப்ராடக்டை நான் ப்ரமோட் பண்றேன். ஆனாலும் இந்த விஷயத்த நான் ஒரு குழந்தை மாதிரி நீங்க வந்து கத்துக் கொடுங்க, நாங்க உதவி கண்டிப்பா கோஆபரேட் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய நல்ல நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்குது, ரொம்ப உற்சாகத்தை கொடுத்திருக்குது. ஸோ இந்த கூட்டத்தை நடத்த அனுமதியும் ஆதரவும் கொடுத்த, இதை ரொம்ப சப்போர்ட் பண்ண, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு நாங்க புதுசாக வந்த மெம்பர்கிட்ட இருந்து ஃபீஸ் எதுவுமே வாங்கல. நம்முடைய தலைவர்கள் அநேகர், ஈவன் இந்த கூட்டத்துக்கு வர முடியாதவங்க கூட நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கான அந்த செலவுகளுக்கு அழகா தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ நண்பர்களே, தொடர்ந்து இப்படிப்பட்ட ஓப்பன் மீட்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்தும் பொழுது இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். நேற்று தினத்துல நேரமின்மை காரணனால சென்னையில அடுத்து வரப்போகிற நிறைய காரியங்களை தலைவர்களோடு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா வருகிற நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை நாங்க தெரிந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கொடுத்து அவங்க என்ன செய்யணும் என்ற ஒரு காரியத்தை நாங்க கற்றுக் கொடுக்க போகிறோம். சென்னையை ஒரு பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம கொஞ்சம் பொறுப்பு கொடுத்து புதிய மக்களை கொண்டு வர்றதுக்கும், வருகிற நாட்களில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வரும்போது இல்லையா, அந்த ப்ராஜெக்டுக்கு நிறைய காரியங்களை செய்வதற்கும் முயற்சி செய்யணும். நேற்று தினத்துல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நிறைய பெண்கள் அதுல கலந்து கொள்ள முடியல. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஒருவேளை இந்த நேரம் அவங்களுக்கு சூட்டபுளா இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா வருகிற நாட்கள்ல பெண்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இன்னும் அவங்கள நிறைய பேரை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்யலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். முக்கியமா ஒரு சில பெண் தலைவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ப்ரோக்ராம் இருந்ததுனாலையும் வர முடியலன்னு சொல்லி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நிச்சயம் சென்னையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்போம். நேரத்துல பெண்கள் கூட யாருமே பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ வருகிற நாட்களில் அதையும் மாற்றி கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா நேற்று தலைவர்களுடைய அனுபவங்கள் என்று ஒரு சில நிறைய காரியங்களை நாங்கள் செய்ய நினைச்சிருந்தோம், அது செய்ய முடியாம போயிடுச்சு. ரெகக்னிஷன் பண்ணலாம் என்று இருந்தோம். ஒரு சில வித்தியாசமான நபர்கள், அதிக சேலஞ்ச் இருக்கிற நபர்கள், அவங்க சாதனையாளர்களா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி உற்சாகப்படுத்த நினைச்சிருந்தோம். அந்த காரியங்கள் செய்வதற்கு கொஞ்சம் அந்த நேரம் ரொம்ப கன்சைனா இருந்ததுனால செய்ய முடியல. ஆனால் வருகிற நாட்கள்ல அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். அதுக்கான எனக்கு என்னன்னா ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய சென்னையில இருக்கிற நபர்கள். நிறைய பேர் வந்து பக்கத்திலே இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. ஸோ அவங்கெல்லாம் இப்போ வருகிற நாட்கள்ல அடிக்கடியாக வந்து கலந்து கொள்றதுக்கு, ஒரு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்க போறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்டு நபர்கள், ஒரு பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து கை கொடுத்து
உற்சாகப்படுத்தினது எனக்கு ரொம்ப ஒரு சிலது சொல்ல போனா இது மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது. ஸோ இந்த உற்சாகம் இன்னும் முன்னேறி போகிறதுக்கு எங்களை ஊக்குவிக்கும் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நண்பர்களே இதை போன்ற சிறிய சிறிய கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நம்முடைய அற்புதமான இது மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், இது மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற ஒரு சிஸ்டம், உண்மையாகவே இது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிற இயக்கம், பேரியக்கம் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். நன்றி நண்பர்களே. சென்னையை சேர்ந்த தலைவர்களுக்கு, நேற்று ஆதரவு கொடுத்த தலைவர்களுக்கு, எங்களை உற்சாகப்படுத்தின தலைவருக்கு, ஜூம் மீட்டிங்ல ரொம்ப அருமையா எங்களுக்கு லைவா கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஜூம் மீட்டிங்ல இருந்த தலைவர்களும் எவ்வளவு எங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. நிறைய காரியங்களை டைரக்ஷன்லாம் கொடுத்து கொண்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டிவி சேனல்ல ஒரு டைம் ஒரு ப்ரோக்ராம் ப்ரோகாஸ்ட் பண்ணும்போது அங்க ஒரு டீம் செயல்படும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு டீம். இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மூன்றாம் வானத்துல மிதந்தது போல இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு லைவ்லி குடும்பம் இன்னும் வருகிற நாட்கள்லாம் நடத்த போற கூட்டங்கள்ல இன்னும் நம்ம பெருசா செய்யறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்குது. இந்த நேரத்துல பாபு சார் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அவரும் நெஞ்சு அவருக்கு துடிச்சு கொண்டு இருந்த, சார் நான் கிளம்பிட்டேன் சார், பாருங்க வர வழியில இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு என்று அவர் வருத்தப்பட்டாரு. பரவாயில்ல பாபு சார், நீங்க எங்களோட அதாவது அவருடைய உடல் மட்டும்தான் வேலூர்ல இருந்தது, உள்ளம் எல்லாம் சென்னையில இருந்தது. அதே போல எஸ்டிஆர் சார் கூட வர்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஒருத்தர் வர முடியல, அதனால என்னுடைய 2 தவப்புதல்வர்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வந்தாரு. அவங்களும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. வருகிற நாட்கள்ல இளைஞர்களுக்கு ஒரு பகுதியை நாங்க கண்டிப்பா செய்யலாம்னு இருக்கிறோம். அப்ப அவங்க முன்னிருந்து நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க என்று நம்புகிறேன். அதே போலதான் இன்னும் ஜி.கே. சாம் சாராக இருக்கட்டும், பாலு பன்னீர் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சார் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆன்லைன்ல அந்த குழுவில மெசேஜ் ஷேர் பண்ணி, அதாவது இது எங்களுடைய குடும்ப திருவிழா, இது எங்க குடும்ப நிகழ்ச்சி, அதனால அப்படி எல்லாரும் பங்கு கொள்வோம் என்று இந்த கூட்டத்துக்கு வர முடியாவிட்டாலும், உடல் வரவில்லை, ஆனா உள்ளத்தால எல்லாருமே அங்க பிரசன்ட் ஆகியிருந்தீங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம், பெரிய காரியங்களை செய்வோம். நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அருமை. நெக்ஸ்ட் மண்டே, எவ்ரி மண்டே டாப் லீடர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ டாப் லீடர்ஸ் நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்மின் டைரக்டர்ஸ் யார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பேசலாம். எல்லாருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்ரி மண்டே டாப் லீடர்ஸ். அனுஷா மேம், நீங்க உள்ளதா இருக்கீங்க? ஓகே. கிரீஷ் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நேத்து செமையா இருந்துச்சுங்க சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் செந்தில் சாருக்கு, அங்க இருக்க எல்லாருக்குமே, எல்லா லீடர்ஸ்க்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவு அளவுக்கு மோட்டிவேஷனா நல்ல ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல நான் ஒரு 4-5 பேரை அட்டன் பண்ண வச்சக்குள்ள அவங்க நாங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. மதுரையில இருந்து நாங்களும் குரூப் கிரியேட் பண்ணி நான் 100 பேர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல அவரை கூப்பிட்டேன் சார், அப்ப வரல. ஆனா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி அடுத்த
அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பரா இருக்கு, இந்த பிளானை வந்து நீங்க சொல்லக்குள்ள நான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்றலாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செந்தில் சாரோட விளக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். இன்னைக்கு இந்த ஸ்பீச் போதும்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் முடியக்குள்ள பேசுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி, வாழ்த்துக்கள். வெல்கம் முனிராஜ் சார், நீங்க வந்து பேசுங்க. Yes, good morning, sir. Good morning, leaders. Good morning. அனைவருக்கும் காலை உற்சாகத்துடன் கூடிய வணக்கம். சார் நண்பர்களே, நேற்று நடந்த நம்ம மீட்டிங் நம்ம ஜூம்ல பார்த்தோம். என்னுடைய டீம்லயும் நம்ம குழுவில் இருந்து ஒரு 3 நபர்கள் அங்க வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் ரொம்ப அருமையா இருந்தது நமக்கு. தொடர்ந்து நாம் இந்த மாதிரி மீட்டிங்களை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. காரணம், நம்ம இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோங்க. இனிமே தான் பிசிக்கல் மீட்டிங் ஒவ்வொருத்தரா நம்ம எடுக்க போறோங்க. அந்தந்த மாவட்டத்துல எல்லா மாவட்டத்திலையும் கூட எல்லா மாநிலங்களையும் கூட பிசிக்கல் மீட்டிங் இனிமே நடக்க ஆரம்பிச்சிடும் மகளே. இந்த நம்ம ஒரு குடும்பம், நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்பம் என்ன இருக்கும், இங்க வீட்டுல ஒருத்தர் ஒரு மீட்டிங் எடுக்கிறாருன்னா மொத்தம் குழுவெல்லாம் சேர்ந்து அந்த மீட்டிங் எடுக்கிற மாதிரி தான். இங்க இருக்கிற மக்களையும் அந்த இடத்துக்கு யாரும் நியர்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளுடைய அணியை பலப்படுத்தணும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருந்து நான் எப்பயும் வழக்கம் போல சொல்ல மாதிரிதான் இந்த தேரை நாம கூடிதான் இழுக்கணும். கூடி இழுத்தால் கோடி நன்மை பண்ற மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே சரியா பயன்படுத்திக்குவோம். இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரை நிறுத்திக்கோ சார். தேங்க்யூ. Thank you very much, sir, Babu sir, and all leaders. So next வந்துட்டு அரக்கோணம் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா, நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் தான் உதடு ஒட்டும். இதுதான் முன்னாள் முதல்வராக இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அதை மாற்றி மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம் என்ற நிகழ்வு தான் நேற்றைய தினம் நடந்திருக்குது. அதுக்கு ஏற்பாடு செய்த மிஸ்டர் செந்தில் சாருக்கு நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் மூலம் மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நானும் சென்னையை சேர்ந்த ஒரு 4 நபருக்கு போய் கலந்து சொல்லி அனுப்பியிருந்தேன். அதுல எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு தெரியல. அதுல புதுசா இணைஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏசி குமார்னு சொல்லிட்டு, அவர் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டுடைய டைரக்டர். அவர் நான் சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர்ல எங்க திட்டத்தின் மூலியமா நிறைய செய்ய இருக்கிறோம். அப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு, ஏன்னா 25 வருஷமா அந்த நிறுவனம் இருக்குது. அவரு இதை சொன்ன உடனே இணைஞ்சிருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னதான் இணைஞ்சாரு. அவருக்கு சொன்னேன், அவர் மூலியமா ஒரு 4-5 பேருக்கு சொல்லி நான் முயற்சி பண்றேன் சார்னு சொன்னாரு. அவர் கலந்துக்கினாரா இல்லையான்னு தெரியல. காலையில இன்னைக்கு பேசுவேன். அதனால இது மாதிரியான ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒவ்வொரு இடத்துமும் நாம் செயல்பட்டோம்னா மிக விரைவில் நல்ல ஒரு ஏழைகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நெக்ஸ்ட் வெல்கம் ஜீவரத்னம் சார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். நேற்றைக்கு நடந்த கூட்டம் வெற்றிகரமா அமைஞ்சதுக்கு முதல் காரணம் இதற்கு நன்கொடை அளித்த நபர்கள், அதற்கு அச்சாரம் போட்ட திரு ராமலிங்கம் சார். இத தொடர்ந்து நிறைய நபர்களை இந்த தொகையை திரு பாலுபாண்டிய அவர்களுக்கு அனுப்பி அவர் அந்த விவரங்களை எடுத்து கொடுத்தது. அதே மாதிரி இங்க நடந்த கூட்டத்தை மிக சிறப்பா எல்லா தலைவர்களும் கண்காணிப்புடன் இருந்து எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்ததற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு
தருணத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதோடு பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் இருக்கின்ற நிலைமை. அதனால் இப்படி எல்லோரையும் உதவி செய்ய சொல்லி இந்த கூட்டங்கள் நடக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால இது இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் அவரவர்களாகவே எடுத்து மிகப்பெரிய ஒரு கூட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் எங்கள் கண்முன்னே தெரிகிறது. அதனால இது எல்லோரும் அவரவர்களாகவே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு. ஏனென்றால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஒரு சுற்று முடிந்த நண்பர்கள் ஒரு தொகையை கொடுத்து அந்த தொகையை இன்றைக்கு மற்ற தலைவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்கள் உபயோகித்துக் கொண்டு அவர்களுக்கு வரும்போது அந்த தொகையை திருப்பி தர வேண்டும் என்று செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல திருப்பி தருவது அது மட்டும் இருக்காது, இன்னும் கூடுதலாக நம்முடைய அறக்கட்டளைக்கும் பணங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சொன்னது போல 2 கோடி ரூபாய் இருந்தால் நாம் உச்சத்தை அடையலாம், ஒரு வங்கியை நடத்தலாம், ரிசர்வ் பேங்குக்கு 2 கோடி ரூபாயை கட்டிவிட்டால் போதும் என்கின்ற அந்த செய்தியை எல்லாம் கேட்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டம் தொடரும். அதற்கான தலைவர்கள் இருக்கிறார்கள். அதுதான், இதைவிட சிஸ்டங்கள் கூட வரும், இதைவிட அருமையான திட்டங்களை எல்லாம் கூட கொடுப்பதற்கு வருவார்கள். ஏன்னா எந்த ஒரு திட்டமும் இதோடு முடிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல கூட சிந்தித்து வேற திட்டங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வழிநடத்துவதற்கு இந்த மாதிரி காலையில எழுந்து இவ்வளவு பேரை சுறுசுறுப்பு படுத்தி அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மனச்சோர்வையெல்லாம் போக்கி நடத்துகின்ற ஒரு தலைவர்கள் கிடைப்பார்களா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அதனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற மேல்மட்ட தலைவர்கள் தான் இது அச்சாணி. அவர்களால் தான் நாங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான தலைமை இதுவரை இருந்திருந்தால் எப்போதே இந்த வெற்றி பெற்றிருக்கும் இந்த நெட்வொர்க் துறை. ஆனால் நெட்வொர்க் துறைக்கு ஒரு உயிர் மூச்சை ஆரம்ப கட்டத்தில் இருப்பது போல நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால எல்லோரும் இதிலே மிகப்பெரிய பலனை 2025 அடைந்து விடுவார்கள். அப்போது பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த பகுதிகளிலேயே கூட்டங்களை நடத்தி மிகப்பெரிய அளவு இதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லோரும் பயனடைவார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்க நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. வெல்கம் முத்துக்குட்டி சார். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். உண்மையிலே நேற்று நடந்த கூட்டம் சிறப்பா இருந்தது. எல்லாருக்கும் நல்ல பயனுள்ள தகவலாகவும் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஆரம்பம்தான், ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. இது போல தலைவர்கள் இனியும் எல்லா இடங்கள்லயும் இது மாதிரி கூட்டங்கள் நடத்துவாங்க. எல்லா மக்களும் இதுல பயனடையலாம், சேர்ந்துக்கிட்டு பயனடையலாம். இது இப்போ பாத்தீங்கன்னா இது கலந்துக்கிறாதவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில தான் அமைஞ்சிருக்கு. தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் இதை எடுத்துட்டு மேலும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி மாவட்டம் தோறும், ஊர்கள் தோறும், கிராமங்கள் தோறும் நடத்தி நம்ம திட்டத்தை சிறப்பாக கொண்டு போவாங்க நம்பிக்கை இருக்கு. அதனால வருங்காலம் எல்லாருக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பையும் வாழ்க்கையில வெற்றியும் கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். வெல்கம் மாதேஸ்வரன் சார். உற்சாகமான காலை வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். நேற்று செந்தில் சார் சொன்னாங்க அங்க நிறைய பேரோட மனசு அங்க இருந்ததுன்னு. நானா ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. என்னன்னா நம்ம சங்கர் சார் கூட கிட்ட இருந்து அந்த பிளான் எல்லாம் எப்படிங்கிறது நேர்ல பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமே நினைச்சேன். போயிருந்தா கூட பரவாயில்லையான்னு துடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பிளான் அருமையா நேற்று பண்ணியிருந்தாங்க. 100க்கு மேல வந்திருக்காங்க அப்படிங்கறத பெரிய விஷயம். சேலத்துல வெறும் 33ல ஆரம்பிச்சு ஜி.கே. சாமி சார் 70 அந்த லெவலுக்கு கொண்டு வந்து இப்ப 100 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கக்கூடிய மீட்டிங்ல குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு மேல கண்டிப்பா நடப்பாங்க சார்.
ஒரு காலகட்டத்துல தலைவர்களை கொஞ்சம் வெளியில போயிடுங்க, புதுசா வந்தவங்களுக்கு உள்ள இடம் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மிக விரைவில் இருக்குது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் கூட வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பிளான் அப்படி, மக்களுக்கான பிளான். யார்கிட்ட போய் சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுவும் நம்ம பெரிய தொகை ஒரு 50,000 கூட 5 லட்சம் கூடலாம் நம்ம கேட்கல. வெறும் 1000 ரூபாயில ஒரு வாழ்க்கையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா யார் வேணுமாலும் வருவாங்க. ஆக வந்து நமக்கு இப்ப ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லா தலைவர்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நான் தலைவர்கள் நம்ம மக்கள் சொல்றத தயவு செஞ்சு புதுசா வந்தவங்களோ மற்றவங்களோ இங்க இருக்கிற இந்த 200+ தான், இவங்க தான் நான் தலைவர்கள். வேற நீங்க வந்து வீதிக்கு வீதி நடக்கும் கூட்டம்னு சொல்லி சொன்னா அது உங்க தலைமையில் தான் நடக்க போகுது, நம்ம தலைமையில் தான் நடக்க போகுது. இப்ப நம்ம தான் இங்க பில்லர்ஸ். 15,000 இல்ல, இன்னும் வந்து 20,000 வரும்போது இந்த 200ங்கிறது 300 ஆகும், 20,000 வரும்போது 500 ஆகும், இப்படிதான் அதிகமாகும். எப்படி பார்த்தாலும் இந்த 200 தாண்டி தான் 205 210 வருமே தவிர இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தலைவர்கள். தலைவர்னு சொல்றது மத்தவங்களும் நினைச்சுக்கிறாதீங்க தயவு செஞ்சு. நம்ம தான் இங்க இந்த நம்ம ராமலிங்க சார் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்னு, நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும். இப்ப பின்னாடி வரவங்களுக்கு அப்படின்னா இங்க சைக்கிள் சர்க்கிள்ல கிடைக்கும். இருந்தாலும் வந்து இதை முன்னெடுத்து நடத்தக்கூடிய இன்னைக்கு இந்த 200 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேரு தினமும் அவங்கவுங்க இந்த சிஸ்டம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய இருக்கிற மற்ற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சம்பளம் கிடையாது, ஒரு போனஸ் கிடையாது, அவங்களுக்கு பாராட்டு இல்லைனாலும் நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுட்டு கூட இன்னைக்கு அதை இந்த சிஸ்டம் வளரணும், வளர்ந்தா நாட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்து அவங்க காலத்தொட்டு வணங்குறேன். ஏன்னா அவ்வளவு சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்க. சம்பளம் போனஸ் கொடுத்தா கூட இப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்த்தி மேடம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பொண்ணு, அது எவ்வளவு வேலை செய்யுது ஒரு நாளைக்கு. நம்ம இவரு பாக்யராஜ் சார் பாத்தீங்கன்னா குரலே போயிடுது, அவருக்கு அதை பார்த்தா பாவமா இருக்குது. ஆனா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சங்கர் சார் வந்து இதுக்கு எல்லாமே ஒன்னொன்னா சொல்யூஷன் பண்ணி நாம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுவோம் பாருங்க, அந்த கால் போடுது யூஆர் பாஸ்ன்னு, அந்த காலம் வெகு விரைவில் இருக்குங்க சார். இங்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் தொய்வு அடையக்கூடிய ஆட்கள் இல்லை இங்கெல்லாம். நீங்க நான் போன வாரம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கூட்டத்தை கேட்டேன். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா திருப்தியா இருந்தது. என்னன்னா நம்மளை விட்டா இப்ப முன்னாடி இருக்கிறவங்க கூட இன்னும் ஃபாஸ்டா இருக்கிறவங்க, இன்னும் திறமைசாலிங்க, இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாம் இதுல இருக்கிறீங்க அப்படிங்கறது அன்னைக்கு பேச்சுல தெரிஞ்சது. அவங்க டைம் பத்துல போவோம். அந்த நபர்கள்லாம் இன்னும் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எங்களோட வேலை பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2 ஐடி 3 ஐடின்னு அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு நாளைக்கு 200 300 இன்னைக்கு ஐடி வந்துட்டு இருக்குது. இந்த 200 தான் பிதா மகன்கள். இந்த 200 பேரை வச்சுதான் நம்ம வந்து இன்னும் 2 கோடி கொண்டு வர போறோம், 4 கோடி கொண்டு வர போறோம். அந்த மக்கள்லாம் உள்ள வரதுக்கு காரணமான இந்த பில்லர்ஸுக்கு முதல்ல வணக்கம் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு நண்பருக்கு அனுப்பிச்சா, என்னுடைய டவுன்லைனுக்காக பணம் அனுப்பிச்சேன். அவரு பாஸ்வேர்டு கூட தெரியல பாவம். பாஸ்வேர்டு எல்லாம் வருமா, இதெல்லாம் எனக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க சார். நான் வந்து எங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன் சார், பிரச்சனைகளுக்கு முக்காவாசி காரணம் பணமா தான் இருக்கும். நீங்க வந்து 68 69 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எனக்கு 59 வயசு ஆகுதுங்க சார். என்னுடைய வாழ்க்கையில கடைசியில கிடைச்சிருக்கிற கிஃப்ட் நான் நினைச்சிருக்கேன். எனக்கு 10 20 வயசு குறைஞ்சு போச்சு. நான் இப்ப கவலை எல்லாம் படுறது. எனக்கு இருக்கிற ஒரு கவலை என்ன தெரியுமா, முன்ன சீரியல்ல வந்து 4 சீரியல் 5 சீரியல் பார்ப்பேன். இப்பெல்லாம் அவங்க வீட்டுல என்ன ஆச்சுங்கிற ஒரு கவலை தான். அதெல்லாம் தூக்கி தூர போட்டு புக்கு படிக்க நேரம் இல்லை, டிவி பார்க்க நேரம் இல்லை, நம்ம சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து தீவிரமா வேலை செஞ்சிருக்கோம் சார்னு சொன்ன பின்னாடி அப்புறம் வந்து அவங்க அப்பா என்ன கான்டாக்ட் பண்ணி பாஸ்வேர்டு மட்டும் வாங்குங்க, நான் எப்படி அப்ரூவல் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க வாங்கின பணத்தை எப்படி சென்ட் பண்ணுங்கிற சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னது. சார் சிஸ்டம் நல்லா இருக்குங்க சார். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவருக்காக செலவாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நேற்று ஒருத்தர் டர்ன் அவுட் ஆகி அவர் சொல்றாரு, சார் இவ்வளவு நாளா எங்க இருந்து நம்ம எப்படி மாறுறதுன்னு எனக்கு தெரியாம இருந்தேன். உண்மையாலுமே இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு சொன்னாரு. நான் உங்க டீம் இல்ல, ஏன் என்ன வந்து இவ்வளவு இது பண்ணீங்க, உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னாரு. இல்லைங்க சார், நான் இங்க இதுல பார்த்து நம்ம ஸ்பீடு கேஸ்ல இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே, எந்த முன்னால சேர்ந்த ஒரு நபர் கூட நீங்க எந்த டீம்னு யாரையும் கேட்ட மாட்டாங்க சார். நீங்க உடனே அவங்க வரணும். இன்னைக்கு லேடிஸ் இது மகளிர் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனந்தவல்லி மேடம், அனுசியா, நம்ம உஷாராணி மேடம், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க குடும்பமான்னு நினைச்சு அந்த டீம் வழி நடத்துறாங்க. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை அவ்வளவு ஆர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் வந்து, சார் இன்னும் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சார். 2 பேரும் இன்னும் ஒரு என்ட்ரி கூட கொடுக்கலைங்க சார். நான் வந்து ஒரு 10 20 பேர் இணைச்சு விடுறேன். ஒவ்வொருத்தர் இருந்து 12,500 ரூபா ஒரு தடவை. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் 1000 ரூபா சம்பளம் வாங்கினவரு அடுத்த வருஷம் 8,000 ரூபா வாங்க முடியும், அதுக்கு அடுத்த வருஷம் 64,000 ரூபா வாங்க முடியுங்கிறத விஷயமா எனக்கு புரியலைங்க சார்.
நான் இன்னும் கூட சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை எனக்கு சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. நான் அந்த வாய்ப்பை கொடுக்காம விட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இந்த மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 15,000 பேர் உள்ள வந்திருந்தாலும் இந்த 200ல இருந்து ஒரு 2,000 பேருக்கு தான் விஷயம் தெரியும். மீதி 13,000 பேருக்கு இது ஏதோ ஒரு ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க, ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க தவிர, நம்ம கையில சொர்க்கத்துக்கு உள்ள நுழையக்கூடிய சாவி கிடைச்சிருக்குது, பொருளாதார சுதந்திரம் அடையிறதுக்கான சின்ன சாவி கையில கிடைச்சிருக்குதுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைங்க. இதை தெரிய வைக்கிறதுக்கான இடம் எதுன்னா மீட்டிங் ஹால் தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது எங்க பார்த்தாலும் ஒழிக்கிற ஒரே வார்த்தை ஸ்பீடு கேஸா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் அந்த அண்ணன் ஸ்பீடு கிரிப்டா வராரு, அவர் வந்தாருன்னா பட்டி தொட்டி எல்லாம் பறக்க போகுது. நம்ம இன்னைக்கு நம்ம போராடி இருக்கோம். என்ன சார் புரிய வைக்க முடியல. நிறைய லீடர்ஸ் நான் உட்பட சொல்றேன். நான் 27 பேரை கொடுத்தேன். அதுல என்ன ஒரு 10-15 பேருக்கு புரியலையே, போன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே, வாய்ஸ் கால் போட்டா கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம், வருத்தம், வேதனை இருக்குது. அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க சார். நிறைய பேர் 2வது ரவுண்ட் வரும்போது புரிஞ்சுக்கிறாங்க. 3வது ரவுண்டுக்குள்ளார அவங்க புரியலன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்களாம் ரஷ்ஷா எப்பவுமே கூட்டமா போற பஸ்ல துண்டு போட்டு வச்சிருக்காங்க நமக்காக அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நீ உன்னை கொண்டு போறதுக்கு நான் போராடுறேன். நீங்க வந்தா உங்களுக்கு நல்லது, வரலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். நேத்து கூட நம்ம மனிதாபிமானத்தோட நம்ம சங்கர் சார் சொன்னாங்க, யாரையுமே நாங்க நீக்க போறது இல்ல, பிளாக் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு தான் சொன்னாரு. இந்த கனிவு, இந்த கருணை எங்க சார் இருக்கும்? வந்தாவா வரலைன்னா போங்க, இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து இன்னும் என்னையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கோபம் வராம நாங்க யாரையுமே நீக்க மாட்டோம். கண்டிப்பா பிளாக்ல வச்சிருப்போம். அவங்க என்னைக்கு ஐடி கொடுக்குறாங்களோ அது நடக்கட்டும்னு சொன்னாரு பாருங்க. எனக்கு உண்மையாலுமே அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அன்னைக்கு நம்ம ஸ்பீட் கேஸ்ன்னு வந்தப்போ ஒரு 1000, 2000, 5000 ஐடிக்குள்ளார அந்த நம்பிக்கையை கொடுத்து புரிஞ்சது பிடிக்கல. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கிற நிலைமையில அதுல இருக்கக்கூடிய விரக்தி, வேதனை எல்லாத்தையும் தூளாக்கி நீங்க வாங்கியா ஜெயிக்கலான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது நம்ம ஸ்பீட் கேஸ் தான் சார். சோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த இந்த தலைவர்களுக்கும், இந்த சிஸ்டத்துக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ. வெல்கம் பாக்கியராஜ் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கிளியரா இருக்கு சார். ஓகே, நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து சென்னையில நடந்த ஒரு அற்புதமான ஒரு பிஓபி, இந்த பிஓபிக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தில்குமார் சார் உட்பட, ஜீவரத்னம் சார் உட்பட அனைத்து தலைவர்களும் இதற்காக முயற்சி எடுத்த அத்தனை தலைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ரூம்ல ஒரு 100-150 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ரூம்ல உடல் இல்லாம மனசை மட்டும் வச்சு உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு 150 பேரு, 200 பேரு ஜூம் வாயிலாக. இந்த ஜூம் வாயிலாக நேர்ல அந்த காலில் உட்கார்ந்து பாக்குற ஒரு திருப்தி கிடைச்சது. வாய்ஸ், வீடியோ எல்லாமே ரொம்ப கிளியரா பண்ணியிருந்தீங்க. இந்த காலில் நாங்க உட்கார்ந்து கவனிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேலே அங்க இந்த பிஓபியில கலந்துகிட்ட மிஸ்டர் சங்கர் சார் மற்றும் சார்லஸ் சார் மற்றும் பாலமுரளி சார், சீனிவாசன் சார் அனைவருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு டிராவல் பண்ணி ஒரு டைம் எடுத்து அந்த சென்னை பிஓபியில நம்ம போய் கலந்துக்கிறணும். நம்மளுடைய ஸ்பீடு கேஸோடைய சென்னை சொல்ல போனா எல்லா மாவட்ட மக்களும் அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சென்னையில ஒரு விஷயத்தை நம்ம பரப்புறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டு ஃபுல்லா போய் சேர்ந்துரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அங்க வந்திருந்த தலைவர்கள் எல்லாருமே அந்த மீட்டிங்ல ரொம்ப ஆர்வமா கவனிச்சாங்க அப்படின்றதா உண்மை. சென்னையில வேலை வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் வேலை தேடிட்டே இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆக வேலை இல்லாத நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை நம்மளுடைய ஸ்பீட் கேஸ் அங்க கொடுக்கும் அப்படின்றதா உண்மை. அது அந்த மீட்டிங்ல நேற்று நல்லா தெரிஞ்சது. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து இன்னைக்கு சேலத்துல ஆரம்பிச்சு, திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு, சென்னையில ஆரம்பிச்சு, அடுத்த ஊர் அருப்புக்கோட்டையா இருக்கலாம் அல்லது விருதுநகரா இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. இந்த ஜூம்ல நம்ம ஸ்ட்ரென்த்தையும் ஆன்லைன்ல பண்றோம். ஆஃப்லைன் மீட்டிங், லைவ் மீட்டிங் அப்படின்றதும் நிச்சயமா நிறைய மக்களை கொண்டு வரும். 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துல 1,00,000 பேரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி. இப்பயும் வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸ்பீடு கிரிப்டோ ஆகஸ்ட் 15 லான்ச்சிங் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் நிறைய பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல
நம்மள எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஏன் முதல்ல சொல்லும் போது ஏதோ ஒரு ஹெல்பிங் கான்செப்ட் தானே, 10ஓட 11 அத்தோட இது 1 அவ்வளவுதானே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்ப சொன்னோம் இது அது இல்லைங்க, இது வேற வேறன்னு சொன்னோம். அது இல்ல இது வேற வேறன்னா என்ன அப்படின்னு கேட்டவங்க மத்தியில இன்னைக்கு 4வது ரவுண்டு முடிச்சு இன்கம் வாங்குற ப்ரூஃபை நம்ம நிறைய பேருக்கு அனுப்பி 1000 ரூபாய் டொனேட் பண்ணா 1,53,000 ரூபாய் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கல்ல, இந்த கிடைக்குது பாருங்க. இது முழுக்க முழுக்க சிஸ்டம் ஒர்க் தான். இங்க எதுவுமே மேனுவலா கிடையாது. ஒரு எம்டி இயக்குறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம். உண்மையிலே நம்ம பிளான் அப்படின்றத எல்லா பக்கமும் ஜூம் மீட்டிங்ல மட்டும் இல்ல, லைவ்ல கூட சொல்லும் போது இந்த ரீபர்த் அப்படின்றது புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு அண்டர் சப்போர்ட் பண்ணும். அந்த அப்கிரேட் அப்படின்றது மேல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக ரீபர்த் கீழே புதுசா வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்கிரேட் அமௌண்ட் மேல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது நின்று களத்துல விளையாடுற லீடர்களை சப்போர்ட் பண்ணும். ஆக சென்டர் மீடியேட்டரா செயல்படுறது தான் ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது. இப்படி விஷயமா இந்த மாதிரி புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா இந்த பிளான் நிக்குமா, எவ்வளவு நாளைக்கு தாங்கும்னு கேட்கறவங்களுக்கு பதில் இதுதான். ரீபர்த் புதுசா வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அப்கிரேடு மேல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்பான்சர் இன்கம் ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்ற லீடர்கள் வெளியே போகாத அளவுக்கு இன்கமா கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம ஆள் மனசுல பதிய வச்சிட்டோம் அப்படின்னா, ஓ இந்த கான்செப்ட் வேற லெவல் அப்படின்னு இது வேறன்னு சொன்னது இதுதானா அப்படின்னு நிச்சயமா அவங்க காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த பிளான் இருக்கு. நம்ம பிளான்ல அடுத்து இன்னைக்கு நேற்று சார் சொன்னதுல ஆக்டிவ் ஐடி மட்டும் தான் ஆட்டோ பிள்ளைங்கள போய் உட்காரும், அதுவும் ப்ராஃபிட் மட்டும் தான் ரிசீவ்ட் ஆகும். சென்ட் பண்ணும் போதே அந்த லெவலுக்கு ஏத்த 750 ஒரே சென்டா போயிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கே அது ஓபன் பண்ணி விட்டுறக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ரிசீவ் பண்ணி சென்ட் பண்றதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. நேத்து ஒரு மீட்டிங்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் கேர் அவங்க பேசுறாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனையை உடனே தீர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு என்னன்னா பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்றதுலயே ரொம்ப விருப்பமா இருக்கு. அதனால அந்த அந்த புது கோடிங் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா பெரிய சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இங்க நல்லவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில பேரு என்ன நினைச்சிருக்காங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கிடைச்ச உடனே செல்ல சுவிச் ஆஃப் பண்றோம் அப்படின்னு பண்ணிருக்காங்க. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் 1000த்துல ஒருத்தர் தான் அது மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால இப்ப 15,000 பேர் அப்படின்னா ஒரு 15 பேர் 20 பேர் தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. 1000 போட்டா 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா அவங்க டிராவல் பண்ணி வந்த இடமெல்லாம் அப்படி, படிச்ச பள்ளிக்கூடம் எல்லாம் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம். ஆனா இந்த பள்ளிக்கூடம் அப்படி கிடையாதுங்க. 1000 கொடுத்தா லட்சத்தை கண்டிப்பா கொடுக்காம விட மாட்டோம். உங்க நம்பர் சுவிச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து உங்க ஸ்பான்சர் மூலமா பேசி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்றத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சங்கர் சார் நேற்று சொன்னதுதான், ஒருத்தரை நம்ம விளக்கணுன்றது நோக்கம் இல்ல, அவர் எப்படியாவது நம்ம கையை பிடிச்சி நம்ம கூட கூட்டு வரணும்ன்றதா நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம். அதனால சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 ரெஃபரல் கொடுக்காதவங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் 90% கொடுத்துட்டாங்க. சொல்லி ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் பேசி ஒரு போன்ல தொடர்ந்து பேசி நேத்து நைட் வரைக்கும் ரிப்போர்ட் என்னன்னா, சார் நான் 2 பேரும் அவங்களை கொடுக்க வச்சிட்டேன் சார், 1 வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், 10 நாளா ஃபாலோ பண்ணி நேத்து 2 பேரை கொடுக்க வச்சிட்டேன் சார் ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்டிவ் வாலண்டியர்ஸும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்றதா உண்மை. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல இந்த பிரபஞ்சம் நம்மள ஒரு முக்கியமான ஒரு நபரா இணைச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையை மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கான ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு நாளைக்கு 5 பேர் 100 பேர்கிட்ட பேசுங்க, 1000 பேர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றது இல்ல. ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 பேர் நேம் லிஸ்ட் எடுத்துக்கங்க, நோட்ல எழுதி வச்சுக்கங்க. அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 மந்த்ஸா 3 மந்த்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க இந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றத அவர்கிட்ட ஒரு இன்வைட் பண்ணுங்க. 5 பேர்கிட்ட பேசுங்க. நிச்சயமா 2 பேர் ஜூம் மீட்டிங் வருவாங்க, 3 பேரு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள நோட் பண்ணிட்டு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அவங்களையும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, டெய்லி 5 பேர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு டெய்லி ஆளுக்கு ஒரு என்ட்ரினாச்சும் கன்ஃபார்மா வரும் அப்படின்றத உண்மை. ஆக 1,00,000 என்ட்ரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் கேஷ்ல இருந்து ஒரு நாளைக்கு 5,000 10,000 வரும் அப்படின்றதா உண்மை. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ரீபர்த் எல்லாம் பாத்தீங்கன்னா 2nd லெவல் 3rd லெவல் முடிச்சிருச்சு ரீபர்த். அப்ப
அந்த ஐடி, அந்த ரீபர்த், செகண்ட் ரீபர்த், தேர்ட் ரீபர்த், அப்புறம் 5 ரீபர்த், இதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அது இப்ப நம்ம டீம்ல கொண்டு வந்திருக்க ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு 10 நாள் 15 நாள்ல தேர்ட் லெவல் போயிடும். அப்ப அந்த ரீபர்த் அப்படின்றதெல்லாம் அதோட ஸ்பான்சர் இன்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 5000 10,000 அப்படின்றது ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளை நோக்கி வரக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் நமக்காக நிறைய இந்த பிரபஞ்சம் இத்தனை நாள் கிரிப்டோன்னு பேசிட்டே இருக்க வைக்கும். ஆனா இன்னைக்கு சட்டம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு. அது உண்மையில பெரிய சந்தோஷம். சிஸ்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சட்டம் தன் கடமையை செய்யுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக சிஸ்டம் தன் கடமை செய்யும் அப்படின்றதும் சட்டம் கடமை செய்யும் அப்படின்றது 2 மேட்ச் ஆயிருக்கு. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிட்டு நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. மக்களோட நிச்சயமா நிறைய டிராவல் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நிறைய நபர்களை, நிறைய குடும்பங்களை பொருளாதாரத்துல மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே மனதார அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி பாக்கியா சார், அருமையான விளக்கமா பேசியிருக்கீங்க. நன்றி. வெல்கம் கிருஷ்ணமூர்த்தி சார், வணக்கம். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், வணக்கம் சார். ஓகே. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று நாங்க ஒரு 3:30 மணிக்கே போயிட்டோம் சார் மீட்டிங் ஹாலுக்கு. அரக்கோணத்துல இருந்து நீலகண்டன் சார், மஞ்சுளா எல்ஐசி ஏஜென்ட் அவங்க, சென்னையில இருந்து என்னுடைய சார்பா ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 4:30 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாங்க மீட்டிங்கு. செந்தில்குமார் சார் அருமையான பிளான் பிரசன்டேஷன் நல்லா கொடுத்தாரு, ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லா மீட்டிங்லயும் செல்போன் சவுண்டு, அங்கங்க பேசுறது அதெல்லாம் இருக்கும். இங்க பின் டிராப் சவுண்டு எதுவுமே இல்லை. நல்லா கோஆபரேட் பண்ணாங்க வந்த உறுப்பினர்களும். அதுக்கு அடுத்தது சங்கர் சார் அனைத்து கேள்விகளுக்கும் நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அடுத்தது சார்லஸ் பாண்டிச்சேரி சார் 1000 பேர் இருந்தாலும் காசு நான் கொடுக்குறேன், நான் பொறுப்புன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பெரிய விஷயம் அது. அப்ப செல்வகுமார் சார், செல்வம் பாண்டிச்சேரி, அவரும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஜீவரத்னம் சார் கடைசியா மீட்டிங்கை முடிச்சு வச்சாருங்க. மீட்டிங் நல்லா சிறப்பா நடந்தது. என்ன ஒரு சின்ன இது, பாபு சாரும் ராமலிங்க சாரும் வரல, அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஓகே சார், சிறப்பா நடந்தது. அந்த மஞ்சுளா எல்ஐசி நீலகண்டன் அவங்க 2 பேரும் சிஸ்டம் ப்ரொமோட்டர், இப்ப ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த தலைவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நீங்க எல்லாம் போனதுனாலதான் சார் அங்க சிறப்பா நடந்தது. நன்றி சார். சரிங்க சார், நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் கோவை பாலசுப்ரமணியம் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் நேற்று கூட்டம் ஏற்பாடு செய்து கொடுத்த தலைவருக்கு நன்றி தெரிவிச்சுங்க சார். அருமையா இருந்த ஜூம் கனெக்ட் பண்ணதுல இருந்து நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்தேன். எந்த தூயமே இல்லை சார். இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் ஏரியா வைஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதோட லெவலே வேற மாதிரி இருக்கும். நமக்கு சங்கர் சார் சொல்றது என்னன்னா 1 லட்சம் ஐடி தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா 60% ரீபர்த் வருது. அந்த ரீபர்த் விஷயத்த நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும். ஒவ்வொருத்தரும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். புதுசா ஒருத்தர் என்ட்ரி போடுறாரா, இது என்ன சிஸ்டம், எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறது சொல்லணும். நம்ம டார்கெட், நம்மளோட இலக்கு என்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரிய வைக்கணும் சார். அப்ப புரிய வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆர்வம் வரும். அப்ப டெய்லி என்ட்ரிஸ் ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி வர்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சங்கர் சார் சொல்றது அப்படியே நம்ம சொல்லணும் சார். 1 lakh வந்ததுன்னா 60% எக்ஸ்ட்ரா வருது. அப்ப அது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ரீபர்த்ங்கிறது விஷயம் பிளே பண்ணுது. அதை நம்ம சொல்லி தரணும். அதே மாதிரி ஸ்பான்சர் நிறைய பேர் சார் 2 பேர் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்க தான் இருக்காங்களோ இல்லையே, 2 பேருங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும் சார். டெய்லி 2 பேர் நீங்க கொடுத்தீங்க என்ன நடக்கும், மாசம் 60 பேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட நிலைமை என்னங்கிறத நம்ம புரிய வைக்கணும் சார். இது 2 தான் பிளேஸ். நம்மளோட சிஸ்டம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா ரீபர்த் மெயின், ஸ்பான்சர் மெயின் சார். அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்ச போது இந்த 1 lakh இலக்கு ஒரு அடுத்த வரக்கூடிய ஒரு 2 மாதம் அல்லது 3 மாசத்துக்குள்ள நம்ம அடைஞ்சிடலாம் சார். அதுக்கப்புறம் இங்க ஒவ்வொருத்தரும் நம்ம இங்க இருக்க டாப் லீடர்ஸ் 228 பேர் இருக்கோம் சார். இப்போ நம்ம தான் சார் டாப் பில்லர்ஸ், இந்த பேக் போனா செயல்படக்கூடிய நண்பர்கள். நம்ம அந்த 15 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து அதை நாளைக்கு 1.5 லட்சம் ஆக்கலாம், 1.5 கோடி ஆக்கலாம் சார். ஒரே முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பதிவு. சார் சொன்ன மாதிரி ஒரு 2 days முன்னாடி கூட நம்ம வந்துட்டு ஒரு ரீபர்த்தை பத்தி நம்ம வந்து பேசணும், ஷோ பண்ணணும். இப்படிதான் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுல ஒரு நபர் வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணாரு அடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம். சார் ரீபர்த் இந்த மாதிரி அடுத்து வந்துட்டே இருக்குமா சார், கிரியேட் ஆகிட்டே இருக்குமா சார் அப்படின்ட்டு கேக்குறாரு. அது ஆமாங்க சார், இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட், இதுதான் வந்து நம்மளுடைய பிளஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டார். சார் அப்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டே இருக்குமே, அதுக்கெல்லாம் நம்ம ஆள் சேர்க்கவே தேவையில்லைன்னு சொல்றீங்களே அப்படி பாருங்க. Excuse me. இப்பதான் அவருக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸே தெரியுது. அப்ப ஸ்பான்சர் ரோல் கம்பல்சரி இந்த விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அவங்க ஃபியூச்சரை வந்து காட்டுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த இந்த ப்ராஜெக்ட் ஒருத்தர் கையில கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியா வந்து கொண்டு போய் கொடுத்துடாதீங்க, அவருக்கு புரிய வைங்க. நிறைய பேருக்கு நம்ம வந்து இதை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளா கொடுத்துருங்க எடுத்துன்னு போயிட்டு, எதுவுமே சொல்லாம 1000 ரூபாய் கட்டுப்பா 2000 வரும் அப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ், இது பெரிய ஃபியூச்சர். பாலசுப்ரமணியம் இப்ப சொன்னதுனால இப்ப இது ஞாபகம் வந்தது. ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஆச்சரியத்தோட அவர் வந்து கேட்கிறாரு. ஸோ அப்ப பாருங்க, அவர் அந்த ஸ்பான்சர் அவருக்கு வந்து சொல்ல மறந்துட்டார். ப்ளீஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து டாப் லீடர்ஸ் யாரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஒன்லி அட்மின் டைரக்டர்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம். மற்ற பீப்புள் யாரும் வந்து ஹேண்டில்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வெல்கம். ஓகே, ஸ்ரீனிவாசன் சார் நீங்க பேசலாம். வணக்கம், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றுக்கு சென்னையில நடந்த ஒரு மீட்டிங். பிசிக்கலா எங்களால வர முடியல அப்படின்னாலும் மென்டலா நாங்க அங்க இருந்தாங்க. என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா நான் டிராவல்ல இருந்ததுனால சிக்னல் என்ன போயிட்டு வந்திருந்து. ஆனா அந்த கொஞ்ச நேரம் கிடைச்ச அந்த மீட்டிங் அந்த கூட்டத்தையும் பார்க்கும்போது ஸ்பீடு கேஷனுடைய வெற்றிங்கிறது ரொம்ப தூரத்துல ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் நம்ம. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து போடக்கூடிய ஒரு அந்த விதைங்கிறது வந்து நேற்றுக்கு முதல்ல திருச்சியில ஆரம்பிச்சது, நேற்றுக்கு மெட்ராஸ் ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன கூட்டங்கள் நடந்தாலும் அடுத்தால நடக்கக்கூடியது கோவையில நடக்கக்கூடிய 15ஆம் தேதிங்கிறது. இதெல்லாம் நம்முடைய வெற்றியினுடைய முதல் படிகள். இது வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகள். நேற்றுக்கு 100 பேர் வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வரக்கூடிய 1 மாதமோ 2 மாதமோ வரக்கூடிய கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு பார்த்தா ஒரு ஹால் நிறைஞ்சு, அதாவது என்ன 1000 பேர் 2000 பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா வரும். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த விதமான இதுல ஒரு கேள்விக்கே இடம் இல்லை. ஆனா ஒண்ணு எனக்கு என்ன, ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நேரத்துல நான் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணினேங்கிறதுனாலதான் இந்த ஸ்பீடு கேஷ்ங்கிறது என்னுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு நிச்சயமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எனக்கு அது இதுல யார் சேராங்க அப்படின்னாக்க பிரபஞ்சம் வந்து நம்மளை யாரு சேர்க்கிறாங்கன்னா எல்லாரும் அதே ஒரே எண்ணெய் அலைகள் உள்ளவங்களை மட்டும் கொண்டு சேர்க்கிறாங்க, மற்றவங்க அப்படியே ஒதுங்கி இருக்கிறாங்க. சோ ரியலி இந்த எண்ணெய் அலைகள் எல்லாருடைய எண்ணெய் அலைகளும் இதே மாதிரி ஒத்து வரும்போது இதனுடைய வெற்றிங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல 1 லட்சங்கிறதுலாம் நம்ம இதுல ஒண்ணுமே கிடையாது சார். வரக்கூடிய 1 வருஷத்துலாம் கோடியில வரும் நம்மளுடைய நிச்சயமா. அப்போ வெற்றிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, கூடிய விரைவில் யாரெல்லாம் பினான்சியல் ஃப்ரீடத்துக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதை பார்த்து எத்தனை பேர் இது உள்ள வரப்போறாங்கிறது நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா தெரியும். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி மீட்டிங் எல்லா இடத்துலயும் நடக்கணும். நார்த்ல நடக்கிறதுக்கு நிச்சயமா நான் ஒரு காரணமா இருப்பேன். கூடிய விரைவில் பண்ணுவேன். ஆனா அது டைமிங் இப்ப என்னால சொல்ல முடியல, ஏன்னா நானும் இப்பதான் ஆரம்பத்துல இருக்கேங்கிறதுனால இப்போ என்னால சொல்ல முடியல. ஆனா கூடிய விரைவில் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள பாம்பேல இங்க மெட்ராஸ்ல இப்ப சென்னையில எந்த மாதிரி நடந்தோ இதோட ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கு. நிச்சயமா பண்ணுவேன். இதுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு நிச்சயமா, பிரபஞ்சத்தோட ஒத்துழைப்பு எனக்கு நிச்சயமா தேவை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்பீடு கேஷ்க்கு நன்றியை தெரிவிச்சு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சையத் சார் அண்ட் ராதாகிருஷ்ணன் சார். ஓகே, நீங்க வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம சங்கர் சாரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ராமலிங்கம் சாரை வந்து நம்ம வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் சையத் சார், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் சையது பேசுறேன். நேற்று மீட்டிங் ரொம்ப அருமையா நடந்துச்சு. நடந்துகிட்டு இருக்கும்போதே காலையிலே சார் கால் பண்ணாங்க, சங்கர் சாரு. என்ன பாய், காசு வாங்குறது கூட உங்களுக்கு டைம் இல்லையா?
எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, அப்படி இல்லை சார், இங்க ஒரு இடத்துல லாக் ஆயிட்டான், நான் அனுப்புன ஆளும் அவங்களும் ரிசீவ் பண்ண முடியல, அவங்களாலையும் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது சார், அதான் எல்லா காலும் உங்களுக்கு வருது சார் அப்படின்னா. அவ்வளவு நேரம் கூட பொறுக்க மாட்டேங்காங்க, அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் காசு கொடுக்கணும் கொடுக்கணும், எல்லாரும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாரும் நேற்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் ஒரு 7:30 மணி இருக்கும், ஒரு ஆளு ஸ்பான்சர் இன்கம் ஒரு 500 போட்டு, ஆஹா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய நபர்களை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, டெய்லி 500 ரூபா 1000 ரூபா அப்படியே ஸ்பான்சர் இன்கம் அப்படியே சைட்ல வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம் நினைக்கும் போது அன்னைக்கு கூட சாரு கூட சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்பான்சர் இன்கம் எப்படி ஒர்க் ஆகும், அது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. இப்ப இதை பாட்டா பிரிச்சு வச்சிருக்கனால எனக்கு ரொம்ப பூஸ்டா இருக்கு. அப்பப்ப பெட்ரோல் போடுறது மாதிரி எனக்கு பெட்ரோலுக்கு காசு கிடைச்சது மாதிரி ஆயிடுது. வெளியே போறதுக்கு அங்க செலவுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டெய்லி 2000 ரூபா வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நிறைய பேரு அதிகமா ரெஃபரல் கொடுக்க என்ன ஆகும்னா, ஸ்பான்சர் இன்கம் டெய்லி வர 2000 வந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமா இருப்போம். மெயினான அமௌண்ட் வரும், பின்னாடி வரும். அது ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகும். அப்படிங்கும்போது இந்த ஸ்பான்சர் இன்கம் வச்சே நம்மளோட அந்த மாசங்களை எல்லாம் கழிச்சிடலாம். அதனாலதான் ராமலிங்கம் சார் 100 பேர் கொடுங்க 200 பேர் கொடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதைதான் சொல்லதுக்காக தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள், அருமை. பாக்யராஜ் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே 5000 வாங்க போறோம் அப்படின்ட்டு. நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கீங்க. 500ல இருந்து 5000 மாறதுக்கு வாழ்த்துக்கள். ராதா கிருஷ்ணன் சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். கோர்ஸ் கொடுத்துருக்கு ராதாகிருஷ்ணன் சார். எல்லாரும் காலை வணக்கம் சார். ராதாகிருஷ்ணன் சென்னையில இருந்து. வணக்கம். நம்ம பேசுற சையோ டீம்ல சார். நாங்க நேற்று சென்னை மீட்டிங் வந்திருந்தோம், நல்லா முடிச்சு சென்னை மீட்டிங்ல. என் சார்பா மிஸ்டர் ரவீந்திரன் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஆக்சுவலி அவர் நல்ல மார்க்கெட்டிங்ல நல்ல லீடர்ஸ் சென்னையில நிறைய பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாரு, மீட்டிங் அட்டன் பண்ணி சார். நாளைக்கு அவர் ஃபர்தர் டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னா வந்தாரு. நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் ஹாப்பி. ஸோ இதுக்கு ஸ்பீடா வேலை செய்யறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மெயினா இன்னொரு கொஸ்டின் சார். எனக்கு இப்போ சங்கர் சார் பேசும்போது சொன்னாரு, கான்டாக்ட் நம்பர் ஒன்னா இருக்கலாம், ஜிபே நம்பர் 2 பேர் 3 பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாமா சொன்னாரு. அது எப்போ கன்ஃபர்மேஷன் கேட்கலாம் சார், அது பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். நம்ம ஃபேமிலி அப்படின்னும் போது ஒரு 2ல இருந்து 3 பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதையுமே சீக்கிரமா அது டெம்பரவரியா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ரெகுலரா. ஆமா, இப்போதைக்கு நம்ம அந்த ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பர் ஜிபே. ஓ சரி சரி. ஃபேமிலிக்கு தான் கேக்குறேன். ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஃபேமிலி நம்பரா இருந்தாலும் அதுதான், ஃபேமிலி நம்பரா இருந்தாலும் வேற வேற ஃபோன் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் ஜிபே அப்படின்றது நீங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். ஓகே ஓகே சார். நான் இவ்வளவு நாள் ஆல்மோஸ்ட் நான் 7th இருந்து இருக்கேன்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்ச சரி ஃபேமிலி 2 பண்ணி. பட் ஆனா அது இப்போ அவங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னா ஃபியூச்சர் வர காலங்கள்ல நம்மளுக்கு ரீபர்ஸ் எல்லாம் அதிகமா வரும், எல்லாமே நீங்க பார்க்க முடியாது. சோ இப்பவே நீங்க கொடுத்துடலாம். பட் இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னும் போது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது டெம்பரவரி மட்டும்தான் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே சார், கன்ஃபர்மேஷன். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். வெல்கம் உஷாராணி மேம், ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் வாய்ஸ் கேக்குதுங்க சார்? கேக்குது மேடம். சரி ஓகேங்க சார், தேங்க்யூ சார். பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இல்ல இனி வருங்காலங்கள்ல யாருக்கெல்லாம் பொறுமையும் நம்பிக்கையும் இருக்குதோ அவங்க மட்டும்தான் நம்மளோட 5 ப்ராஜெக்ட் இல்ல அதுக்கப்புறமும் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி நம்மளோட சேருவாங்க. சரிங்களா? சோ நேத்து நடந்த சென்னை மீட்டிங்கை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஆல்ரெடி டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஷெட்யூல் போடுறதுக்காக மீட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த செகண்ட்ல இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, லைவ் மீட்டிங் வருது சென்னையில இருந்துன்னு சொன்னது. டக்குன்னு எல்லாருமே மீட்டிங்கோட ஷெட்யூலை முடிச்சுட்டு உள்ள வந்தோம். உள்ள பார்த்தது எனக்கு திடீர்னு ஏன்னா லைவ் மீட்டிங் சென்னையில இருந்து சொன்னாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே திருச்சி மீட்டிங்க்கு இது பிகினிங்ல இருந்து நம்மளுக்கு ஷோ பண்றாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு அது ஞாபகத்துல வந்துச்சு. ஏன்னா அதுல பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா
திருச்சி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட CS சுப்பிரமணியம் சார் ஸ்டார்ட் பண்ணுவாரு, MC ஸ்டார்ட் பண்ணுவாரு. இன்ற நாள் இனிய நாளாகட்டும் அப்படிங்கிற ஞாபகம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துருச்சு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செந்தில்குமார் சார் பாத்தீங்க அப்படின்னா MC ஸ்டார்ட் பண்றாரு நம்மளோட சென்னையில இருந்து. சோ அப்போ என்னன்னா அதை பார்த்ததையும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேஜ். இந்த பிகினிங் ஆஃப் த செகண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. சோ எனக்கு மட்டும் இல்ல, பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிளான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணாரு சங்கர் சாரு. எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் என்ன சொல்லுவோம்னா, உள்ள வந்தவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனா அங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூம்ல யாரெல்லாம் பாத்துட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10-15 நேம் சொன்னாரு. அதுல என்னோட நேமும் வந்ததும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. பாருடா, இங்க இருக்கிறோம், அங்க இருந்து கேமராவில நம்ம பாக்குறோம், ஆனா கேமராவையே வைக்காம நம்ம எல்லாம் இந்த ப்ராஜெக்ட இதனோட மீட்டிங்க லைவ்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நம்மளை பத்தி நம்பிக்கை இருந்தபடியாதான் அத சார் சொல்றாரு. அப்ப என்னன்னா இதை எதுக்காக சொல்றேன்னா, எந்த மீட்டிங்கா இருக்கட்டும் எல்லாருமே முதல்ல உள்ள வர்றோம், ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறோமாங்கிறதா யோசிக்கிறோம். காரணம் என்னன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருது. ஆனா அந்த 5 நிமிஷம் யாரும் வெயிட் பண்றதுக்கு நேரம் இல்ல. சோ எப்ப ஆரம்பத்துல இருந்து வந்தாலும் சரி, ஃபிராக்ஷன் ஆஃப் அப் டு எண்ட் வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கடைசியில உங்க பேரும் அதுல வாசிப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்லயும் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும், பிகினிங்ல எந்த எதிர்பார்ப்போட வர்றீங்களோ எண்டு வரைக்கும் அதே எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட பணியை தொடங்குங்கன்னு அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம 2வது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் PPS ஸ்பீட் கேஷ் ஓரளவுக்கு மக்கள் மனசுல எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இனி வரும் காலங்களில் மிக ஃபாஸ்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளோட 2வது ப்ராஜெக்டான PPS ஸ்பீடு கிரிப்டோவை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள 1000 அப்படிங்கிற நம்மளோட சீனியாரிட்டிய சிஸ்டம் ப்ரமோட்டர் அண்ட் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியரா வந்து நம்மளோட ஆகஸ்ட் 1ஆம் தேதியே ஸ்பீடு கிரிப்டோக்கு உண்டான மாதமா எல்லாரும் தொடங்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்குண்டானது இது வரைக்கும் வேலையை யாரும் செய்யல, இனிமேலாவது இந்த நொடி பொழுதாவது அந்த வேலையை தொடங்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் 1 அப்படிங்கிற சொல்லும் போது 12 மாதங்கள்ல எந்த மாதம் வேணா நம்ம ஸ்பீடு கிரிப்டோவை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா பிரபஞ்சமா சொன்னது பாத்தீங்க அப்படின்னா, இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த நாட்டுல அந்த நாளுல அந்த மாதத்திலேயே நம்மளோட 2வது ப்ராஜெக்டான PPS ஸ்பீடு கிரிப்டோ அமையணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் அதுக்கான வழிவகையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறப்ப ஒண்ணு இன்னுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம எப்படா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், நானும் காத்துட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீனியாரிட்டியில உள்ள வர்றவங்க சீக்கிரமா உள்ள வந்து சேருங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஆகஸ்ட் 15 2024 இந்திய சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்க போறோம். இதே அடுத்த வருஷம் பாருங்க, ஆகஸ்ட் 15 2025 உலக நாடே பொருளாதார சுதந்திரத்தை பத்தி தான் பேச போகுது. அப்ப PPS ஸ்பீட் கேஷ் மேலோங்கி நிக்க போகுது. அதுல நம்ம எல்லாம் கீழே இருந்து தூக்கி நிறுத்த போறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்றேன். சோ நீங்களும் சீக்கிரமா சீனியாரிட்டியில உள்ள வாங்க, நமக்கான வேலைகள் நிறைய காத்துட்டு இருக்கு, மனப்பூர்வமா செய்யணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிய சொல்லிட்டு எப்பவும் சொல்லக்கூடிய வரிகளை நான் இறுதியா சொல்லிக்கிறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியல் அனைவருக்கும் அவங்க நினைத்ததை அத்தனையும் நிறைவேற்றி தர மாதிரி கண்டிப்பா அமைந்தே தீரும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி, அருமை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சங்கர் சார் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார்.
சங்கர் சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? உங்களோட வாய்ஸ் கேக்குதுங்களா? பாபு சார், சங்கர் சார் வந்து டிராவல்ல இருக்காரு. ஓகே, குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட் கேஷ் வாங்க. வெல்கம் சங்கர் சார். ஓகே சார், பேசலாம் பேசுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். யாருக்காவது வாய்ப்பு நான் இறங்கின உடனே பேசுறேன் சார். 15 நிமிஷம் இறங்கிடுவேன். ஓகே ஓகே லீடர்ஸ், ஒரு அற்புதமான ஒரு மீட்டிங்கை நடத்தி வெற்றிகரமா முடிச்ச அனைத்து பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கும் முதற்கொள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் செந்தில்குமார் சாருக்கு உதயமாகி, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னோடியா ஜி.கே. சாமி சார் வந்து இப்ப திருவண்ணாமலையில ஒரு மீட்டிங் நடக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மாதேஸ்வரன் சார் சேலத்தில் நடத்துறாரு. அப்ப என்னன்னா எல்லா லீடர்ஸும் எல்லா தலைவர்களும் எல்லா இடத்துலயும் மீட்டிங் நடத்தணுங்கிற எண்ணம் உதயமாயிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். என்னன்னா நான் இந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியல. நான் கலந்துக்கலனாலும் என்னுடைய உறவுகள் எல்லாம் நீங்க எல்லாம் இருந்தீங்க. அதை பார்த்து மிகப்பெரிய சந்தோஷம். அதை வந்து லைவா அந்த டெலிகாஸ்ட் பண்ண அந்த நண்பர், அவரு பேர் எனக்கு தெரியல, மிஸ்டர் அவரு சங்கரா சார், செல்வம் பாண்டிச்சேரி ரொம்ப அற்புதமா பண்ணாரு. என்ன ஒண்ணுன்னா அதுல எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியராஜ் சார், எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அந்த வீடியோ ஆஃப் ஆயிட்டுனா எங்களுக்கெல்லாம் ஒரே கோபமா வந்தது. ஐயோ வீடியோ ஆஃப் ஆயிட்டே அப்படின்ட்டு அதெல்லாம் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாக்கியராஜ் சார்லாம் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு, ஜி.கே. சாமி சார் பதஷ்டம் ஆகுறாரு. அப்ப அந்த ஃபீல் தெரியும். அதுதான் அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். செந்தில்குமார் சார் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப அதான் சொல்றேனே, ஒரு தலைவனை வந்து உருவாக்குறதுங்கிறது மக்கள் தான். ஒரு தலைவன் உருவாக்குறது வந்து மக்கள் தான். அப்ப நீங்க என்னன்னா ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்களை உருவாக்கக்கூடிய தகுதியான நபர். அவ்வளவுதான், ஒரே விஷயத்துல ஒத்தவரையில சொல்லணும். அதோட இல்லாம நம்ம சார்லஸ் சாரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, உணர்வுபூர்வமா உண்மையா இருந்தது. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ராஜீவ்காந்தி அவார்டு வாங்கி இது வரைக்கும் ₹1 கூட லஞ்சம் வாங்காத, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாடு உலகம் ஃபுல்லா லஞ்சம் இருக்கிற இதுல எனக்கு தெரிஞ்சு சார்லஸ் சார் வந்து அவர்லாம் வந்து அந்த காவல்துறையில வந்து இவனால, ஏன்னா அவரை வந்து 3 மாசத்துக்கு ஒரு ஸ்டேஷன்ல தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. எப்படி நல்லவங்களை வந்து ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க, அது மாதிரி அவர் ஸ்டேஷன் மாறிக்கிட்டே இருப்பாரு. அது போல உள்ள நபர் ஒருத்தர் வந்து நம்மளுடைய இயக்கத்துக்கு வந்து இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்படாம பேசுறாரு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட உண்மைத்தன்மை. அதோட இல்லாம இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம தயாளமூர்த்தி சார், தாசில்தார் சார் வந்து ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த வருவாய்த்துறையும் காவல்துறையும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சிறப்பா பேசினாங்க. இறுதியா நம்ம சங்கர் சார் பேசின விஷயங்கள் அனைத்தும் அழகா இருந்தது. அந்த போர்டுல அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த மீட்டிங்கோட செட்டப் எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்ததை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதோட இல்லாம என்னுடைய பையன்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க வந்து அந்த ரிகனைஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னா அந்த இடத்துல வந்து நான் இல்லைங்கிறது ஒரு வருத்தம் இருந்தாலும் என்னுடைய பசங்க 2 பேருமே இங்க வந்து அந்த ஃபேமிலியோட ஒர்க் பண்றாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். உண்மை என்னன்னா என் பையன் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு 1000 ஐஏஎஸ் உருவாக்குறதுக்கு நீ தகுதியான நபர், அதுக்கு வந்து சங்கர் சாரோட அந்த எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்ல நீனும் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். வேற எங்க இல்லன்னா சிஎஸ் போன் பண்றாரு, இல்லன்னா நம்ம என்ன பண்ணணும் ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்ன. அதே மாதிரிதான் என்னுடைய சின்ன பையன்ட்டையும், நீ லண்டன் போகணும், கனடா போகணும், சிங்கப்பூர் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இங்க கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல உன்னால என்ன முடியுமோ இந்த மக்களுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்பதையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அவனால முடிஞ்சது குறைந்த விலையில அந்த டாலரை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறான். ஏன்னா நம்ம வந்து ஒரு $53 வாங்கணும்னா 5000 தாண்டிடுது. அதனால அவனால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காப்ல ஸ்ரீனிவாஸ். ஆகவே இது ஒரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம உதவி பண்ணிக்கிறோம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா,
நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க மீட்டிங் வந்தீங்கன்னா உங்க பசங்களை கையோட அழைச்சிட்டு வாங்க. அவங்க என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது 9வது படிச்சாலும் பரவாயில்ல, 8வது படிச்சாலும் பரவாயில்ல, 7வது படிச்சாலும் பரவாயில்ல, இல்ல டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரிப்டோ நாலேஜ் ஈஸியா வந்துடும், நம்மளை விட அட்வான்ஸா இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த படிப்பும் வரும், அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க செய்ய தெரியாத வேலைகளை இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும்னா முடியாது. ஆனா நம்ம பசங்களை நீங்க மீட்டிங் அழைச்சிட்டு வர்றப்ப இந்த கிரிப்டோவை பத்தி அவேர்னஸ் தெரியறப்ப அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட என்னன்னா, நேத்து நான் வந்து உங்க சென்னை மீட்டிங்கு இணையா நேத்து வந்து தஞ்சாவூர்ல நாங்க வந்து பழையபடி எங்களுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன் அன்பழகன், அதோட இன்னொரு அண்ணன் சுப்பையன் சார் 2 பேரையும் நான் வந்து போய் மீட் பண்ணி மிகப்பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 1000 பேரை வைத்து தஞ்சாவூர்ல மீட்டிங் நடத்தணும்னு சொன்னாங்க. சார் அதெல்லாம் இப்ப வேணாம், முதல்ல இந்த மாசத்துல ஒரு ஹாலை புக் பண்ணுங்க. அது எவ்வளவு பேர் இருக்குன்னா ஒரு 200 பேர் இருந்தா போறோம். அதுக்குள்ள நபர்களை முதல்ல பண்ணுவோம். இல்ல ஒரு 100 பேர் இருக்கிற ஹாலை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் வந்து அதுக்கு தயாராயிட்டாங்க. நேற்று போன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க வீட்டுல எப்படின்னா ஒரு குடும்பத்துல நான் ஒருத்தன் அப்படிங்கறது மாதிரி என்ன ட்ரீட் பண்ணி அவ்வளவு அழகா என்ன வழி அனுப்பி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. உடனே கூப்பிட்டு கலையரசன் சாரு எல்லாருமே கூப்பிட்டு உடனே ஐடி லாகின் ஆகுது. அப்ப அதுதான் வேணும். என்னன்னா நீங்க என்னதான் ஜூம்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிசிக்கல் மீட்டிங்க்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. எப்பயுமே நம்ம வந்து பழையபடி திரும்பி வந்தால் மட்டும்தான் இன்னும் அதிகமா மக்களை போய் பார்க்க முடியும். அவரோட திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும், ஒவ்வொரு பஞ்சாயத்து தோறும் உருவாக்கணும். தஞ்சாவூர்ல மட்டும் 100 பஞ்சாயத்து தலைவர்களை இந்த திட்டத்துல கொண்டு வரணுங்கிறத சுப்பையன் சார் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்காக ஒரு 2 நிமிடம் சுப்பையன் சாரை வெல்கம் பண்றேன். அடுத்தது அன்பழகன் சார் பேசணும். சுப்பையன் சார் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் அந்த போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஓ தேங்க்ஸ். நேற்றுக்கு நீங்க மீட் பண்ண லீடர்ஸ் எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் சுப்பையன் சாருக்கு ஹோஸ்ட் கொடுங்க. எஸ் சார். பாபு சார் சார் அதை கொடுத்துருங்க. சுப்பையன் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் நீங்க சுப்பையன் சார் ஓகே சார் கொடுத்துருக்கு சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார், எல்லாருக்கும் எனக்கு காலை வணக்கம். நேத்து எனக்கு எங்க வீட்டுல சிறப்பு மிக்க எங்க அலுவலகத்துல எங்களுடைய தளபதி தலைவர் திரு ராமலிங்கம் சார் அவர்கள் உடனே பேசி உடனே 10 ஐடி எடுத்தாரு. 10 பேரும் நாளைக்குள்ள சிஸ்டம் ப்ரமோட் ஆயிடுவாங்க சார். அந்த தகவலை இந்த காலை மீட்டிங் தெரிஞ்சுக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சார் சொன்னது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் இதை கொண்டுட்டு போய் இந்த ஏழை மக்களை பாதுகாக்கணுங்கிற அவரு மிகப்பெரிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கிற சிந்தனையில உள்ள ஒரு ராமலிங்கம் சாரு அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் இதை கிராமங்கள்ல கொண்டு போகணும். காந்தி சொன்னாரு கிராமம் தான் இந்தியாவுடைய உயிர் நாடின்னு. அந்த கிராமத்தை நோக்கி என் பயணத்தை தொடங்குறேன் சார். இன்னைக்கு ஒரு 10 ஐடி விழுவும் சார். அது மட்டும் இல்ல 10 பேரை சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக்கிடுவோம் சார் 15ஆம் தேதிக்குள்ள. வருகிற 9ஆம் தேதி ஆகஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு 100-150 பேரை வச்சு அவங்க 150 பேரையும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக்குறதா என்னுடைய வேலை. அதுக்கான வேலையை நேரத்திலிருந்து தொடங்கிட்டேன். அது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு அன்பழகன் சார் அவர்களும் நானும் இந்த வேலையை செம்மையா செஞ்சு உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். நிச்சயம் எங்களுடைய பணி தொடரும். உங்களுடைய அற்புதமான இந்த ஆலோசனைகளும் இந்த வழியும் எங்களுக்கு கிடைச்சதுல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொண்டு போனதான் என்னுடைய கடமைங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சுபேன் சார். நெக்ஸ்ட் வந்து அன்பழகன் சார். சார் மணிமேகலைன்னு இருக்கோம், ஹோஸ்ட் கொடுங்க பாபு. வாங்க. வணக்கம், கேக்குதுங்களா சார்? கொஞ்சம் கேக்குது, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இப்ப கேக்குதா? கிளியர் சார், கிளியர் கிளியர் கிளியர். தம்பி ராமலிங்கம் சார், பாபு சார், பாக்கியராஜ் சார், ஆனந்தவெளி மேடம், உஷாராணி மேடம் உள்ளிட்ட அட்மின் குழு எல்லாருக்கும், இந்த டீம்ல இருக்க எல்லாருக்கும்
ஜி.கே. சாமி சார் உள்பட எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி ஒரு சிறு அறிமுகம்னா, இயற்கை விவசாயம், அக்குபஞ்சர் மருத்துவம், ஒரு 12 ஆண்டுகளாக அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு 12 ஆண்டுகள் இந்த அக்குபஞ்சர் கோர்ஸ் பண்ணோம். இந்த 1100 ஸ்டூடெண்ட் வரைக்கும் கடைசியில டிப்ளமா பண்ணாங்க. அப்புறம் யூசிஜி அதை ஸ்டாப் பண்ணது பிறகு காரைக்குடி அழகப்பா, அப்புறம் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல ஒரு 5-6 சென்டர்ல நாங்கள் அதை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்க டீம்ல தான் நாங்க ஜி.கே. சாமி சார்லாம் ஒன்னதான் படிச்சோம். அப்பயே எங்களுடைய அகாடமியில அதிகமா உடலே மருத்துவர் வகுப்பு எடுத்ததுல ஜி.கே. சாமி சாருக்கு ஒரு நல்ல நேம் உண்டு. இன்னைக்கு அதை மேலும் மேலும் மெருகூட்டுறது மாதிரி அவர் பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்குதான் அந்த ஜூம்குள்ள வர்றேன். இங்க இணையர் கேட்பாங்க, நான் அப்படியே படுத்துக்கிட்டே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சைட்ல கேட்டுட்டே இருப்பேன். இன்னைக்குதான் ஜூம்குள்ள வர்றேன். இந்த டீம் எனக்கு புதுசு இல்லை. தம்பி ராமலிங்கத்தோட ரொம்ப நாள் பயணம் பண்ணியிருக்கோம். சங்கர் சார் தெரியும், பால் பாண்டியன் சாரு, அதே போல சுப்பிரமணியன் சாரு, இப்படி நிறைய டீம். இந்த டீம் எல்லாருமே எனக்கு தெரியும். எங்க இணையருக்கு கீழே ஒரு 80 ஐடி வந்திருக்கு. அதுல எங்க குடும்ப ஐடி ஒரு 6 இருக்குது. அந்த 6ல நான் ஒரு 12 ஐடி ரெடி பண்ணி 9 ஐடி லாகின் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 கொடுத்துருவேன். சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். 12 ஐடி எடுக்கிறதுக்கு நமக்கு 12 மணி நேரம் தான் தேவைப்படும். ஆனா அதை புரிய வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது நம்பர் முக்கியம் இல்லை, மெம்பர் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வேலையை நம்ம செஞ்சோம். பொதுவாக மார்க்கெட்டிங்னு வரும்போது நிறைய இடத்த நம்ம கடந்து வந்திருப்போம். 100 பேர் 200 பேர் மீட்டிங் நடத்தின தம்பி ராமலிங்கம் சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் தஞ்சாவூர்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம், சர்போஜ் கிரவுண்ட்ல. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, 25,000 டிக்கெட் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். ஒரு டிக்கெட் 200 ரூபா மேனிக்கு 25,000 டிக்கெட் சேல்ஸ் பண்ணோம். கேக்குதுங்களா சார்? கிளியரா இருக்கு, வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. அது வெளித்தோட்டத்துக்கு 2 லட்சம் பேர் மாதிரி தெரியும். சுத்திலும் ஒரு 1000 கார் நிற்கும். அதே போல ராமலிங்கம் சார் மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல ஒரு 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா ப்ராடக்ட் லீகல் தான், ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. என்ன காரணம்னா, ப்ராடக்ட் லீகலா இருந்தாலும் கூட பிளான் சரியா இல்லைன்னா ஏதோ உழைச்சதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அவ்வளவுதான். நம்முடைய கனவுகள் நிறைவேறாது. அந்த தாக்கம் அப்புறம் தெரிஞ்சு அடுத்தடுத்து யாரு அணுகினாலும் அது நமக்கு ரிமைன்ல போயிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த பிளான்ல பாக்குற பொழுது இதுல எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து ராமலிங்க சாரை பொறுத்தவரையில நிறைய அனுபவங்கள். இன்னும் சொல்ல போனா இந்த சக்சஸான பிளானுக்கு அவருடைய பல தோல்விகள் தான் காரணம். ரொம்ப நல்ல மனிதர், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரோடு தொடர்ச்சியாக சங்கர் சாரும் இணைந்து அவருக்கு உறுதுணையா இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்குள்ளேயே அவங்களை அறியாத ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நாமளும் ஜெயிக்கலாம், எல்லாரையும் ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால இது நல்லா வெற்றி பெறும். அதை சிறப்பாக செய்யறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம். இதுல எனக்கு என்னன்னா, ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாம யானும் கெடும். அந்த திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்ப கெட்டு போவான்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, செய்யக்கூடாததை செஞ்சாலும் கெட்டு போவான், செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் கெட்டு போவான் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அப்ப நீ செய்யக்கூடாததை செஞ்சோம், அதனால பாதிப்பு வந்துச்சு. இப்ப செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கக்கூடாது, அதனால பாதிப்பு வரும் தான் நான் மீண்டும் இந்த கையில எடுத்துருக்கோம். ரொம்ப சிறப்பா செய்யலாம். பணத்தை மட்டும் நம்ம மீன் பண்ணி செய்யாம செயலை மட்டும் சிறப்பா செய்யும் போது பணம் பின்னாடியே வரும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. இதுல நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு 1000 ரூபாய் தவிர பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. உங்களை அண்ணாண்டே கூப்பிட்டு பார்க்கப்படுறதுனா சார்னு கூப்பிடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. தேங்க்யூ.
பாபு சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். எஸ் சார், அந்த போட்டோ ஷேர் பண்ணுவா சார், ஷேர் பண்ண இப்போ. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது, நீங்க ஷேர் பண்ணீங்க. அது சார் சொன்னார்ல, ஒரு 10,000 பேர் இருந்த ஒரு ப்ரோக்ராம் அது. அது மாதேஸ்வரன் சாருக்கெல்லாம் மலரும் நினைவுகள் மாதிரி இருக்கும் அதெல்லாம். TLC யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற. ஓகே ஓகே, வெல்கம் ஃப்ளோரா செல்வகுமார் சார். சார் வணக்கம். குமார் செல்வகுமார் சார். எஸ் சார். மேலுமே இது எப்படின்னா, இது வந்து இது இந்த அதாவது இது நம்ம ஒவ்வொரு ஆள் மனசு வந்து பாத்தீங்களா, பால் பண்ணி சார் பாக்கி நம்ம நன்னவர் எல்லாருமே வந்து அதெல்லாம் இந்த இதை எப்படின்னே சொல்றேன்னு தெரியல. கண் தான் விழுகும். GK சாமி சொல்ற மாதிரி அவரை அதாவது உணர்வுபூர்வமா பேசுறாங்க. எல்லாம் இது குடும்பம் இது மாதிரி வந்து ஒரு புரட்சி போராட்டம் தான். உண்மையான வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிம்மதிகள், அதாவது நம்ம வந்து ஒரு பஞ்சாயத்து ஒரு ஏழை மக்களுக்கு உதவி, அதுதான் நம்ம எண்ணங்கள். அவ்வளவுதான். அது புரட்சி போராட்டம். அதாவது சுதந்திரம் வாங்கினாங்க 1947. அதுக்கு 50 எதுக்கு குடியரசு வாங்கினாங்க? கார்கில் போராட்டம். பால்பாண்டி நாளைக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தாரு. எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எத்தனை மக்கள் இருந்தாங்க, எத்தனை குடும்பங்கள் அனாதையா இருக்காங்க. நம்ம அதை நோக்கி தான் போகணும். நமக்கு பணம் காசு தான் ரெண்டாவது, மணி செகண்ட் சார். நமக்கு என்ன பொறுத்தளவுக்கு அதெல்லாம் பணமே இல்லை, பணமே வேண்டாம். நம்ம குடும்பம் இல்லை, நம்ம திரும்பி பாரு, பேக் டு பெவிலியன். அவ்வளவுதான். அதாவது என்னைக்குமே சொல்லிருக்காரு ஒரே வேர்ட்ஸ், டேர்ன் தி பேக் லேண்ட் தி ஒர்க் அப்படின்னு இருக்காங்க. வரலாறு படிங்கப்பா, வரலாறு படிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம சுதந்திரமா 4 பேர் பேசுறோம், ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை போராளி இறந்துருக்காங்க, அதுக்கு நினைச்சு பாருங்க. அதான் போறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. GK சாமி சார். நன்றி சார், நன்றி. ஒரு மனமகிழ்வான நாளாக இன்றைய நாள் துவங்கியிருக்கு. சிறப்பு. நேற்றைய சென்னை கூட்டம் வெகு சிறப்பாக நடந்தது. அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த, கலந்து கொண்ட, அதற்காக உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று CPS ஸ்பீட் கேஷ் திட்டத்துல புதிய உறவுகளை அறிமுகப்படுத்தி ஐடி கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல என்னன்னாக்கா ஒரு குறிப்பிடத்தக்க விடயம், நிறைய பொருளாதாரத்துல சிக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த ஒத்த மனநிலை கொண்ட உறவுகள் எல்லாருமே இங்க ஒன்று கூடியிருக்கும். ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்லுவாங்க. பொருளாதாரத்துல சிரமத்தில் இருக்கக்கூடிய எவர் ஒருவரும் என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது. என் கண்முன் நான் பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் பொருளாதார சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்காங்க, பணி செய்து கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில நம்ம தஞ்சாவூர்ல இப்போ இதற்கு முன்பு பேசிய திரு அன்பழகன் ஐயா, சுப்பையன் ஐயா, திருமதி மணிமேகலை அம்மா, புனிதா மாயவன், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் முழுக்க இவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். மிகச்சிறந்த முறையில, சரியான முறையில, சரியான நபர்களை இந்த திட்டத்திற்குள்ள கொண்டு வந்து இணைச்சு கொண்டு இருக்காங்க. சரியான அணித்தலைவர்கள் என்ற பெயர் பட்டியலில் இவர்கள் அனைவரும் இடம் பிடிப்பாங்க. அதுவும் தவிர நல்ல மனிதர்கள், நல்ல பண்பாளர்கள், குரல் உயர்த்தி இவர்கள் பேசி இதுவரையும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. நீண்ட கால நண்பர்கள் மிக சிறப்பா பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுப்பையன் ஐயா, அன்பழகன் ஐயா, மணிமேகலை அம்மா, புனிதா அம்மா, எல்லாருக்கும் நன்றி. நமது அணியில பயணிக்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. நம்ம குடும்பத்துல இணைஞ்சு இருக்கிறது. அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம அறிமுகம் செய்வோம். அனைவரையும் முடிந்தவரை இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நம்ம மீட்டு கொண்டு வருவோம். கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க.
சிறப்பா நடத்தி கொடுப்போம். இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு முயன்றதை செய்வோம், முடியாதவர்களுக்கு என்ற உயரிய நோக்கத்தோடு நம்ம எல்லாருமே ஒன்றாக இணைந்து பயணித்துக் கொண்டு இருப்போம். இதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம, கருத்து வேறுபாடும் இல்லாம, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய சரித்திர வரலாற்றை இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் பிற்காலத்தில் இது வரலாறு படைக்கும். இப்போதே வரலாறை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கு. வரலாறை படி, வரலாறு படை என்ற சில வாக்கியங்கள் உள்ளது. அதற்கேற்ற போல நாம் ஒரு வரலாறை உருவாக்குவதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம் இது. அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து பாடுபடுவோம். இந்த திட்டத்திற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் எந்தெந்த பகுதியில் இந்த கூட்டங்களை, நேரடி கூட்டங்களை ஏற்பாடு செய்ய முடியும் என்று முடிவெடுங்கள். நம் பகுதியில் நம் கண்முன்னே அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு முதலில் இந்த வாய்ப்பை நாம் அறிமுகப்படுத்தும். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 230 நபர்களும் நாம நினைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம பகுதியில ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம். அது பெரிய அளவுல பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு 10 பேருக்கு இந்த தகவலை நம்ம பகிரலாம். நடக்கக்கூடிய திட்ட விளக்க கூட்டங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நாம் இந்த தகவலை பகிரலாம். அன்றாடம் நம்ம பகிரலாம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லுவார்கள். அதில் நமக்கும் பங்கு இருக்கு. இதை நம்ம அனைவரும் செய்வோம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் கூடுதல் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி. ஜி.கே. சாமி சார், ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில நீங்க அதிகாலையில 4:30 மணிக்கு அந்த மருந்தில்லா மருத்துவத்துல கர்ப்பப்பையை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, நாளைக்கு அது மகளிர் தினம் எடுக்கிறாங்க மீட்டிங். கண்டிப்பா அவங்க எல்லா இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு 10 மகளிர் கூட இல்ல. அப்ப உஷாரணி மேடம், ஆனந்தவல்லி மேடம், அனிஷா இவங்கெல்லாம் நாளைக்கு 4:30க்கே எல்லாரையும் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி ஒரு ட்ரிப் அதை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப ஆண்கள் 200 பேர் உள்ள இருந்தாங்க, 150 பேருக்கு மேல இருந்தாங்க. ஆனா பெண்கள் பார்த்தா 10 பேர் தான் இருந்தாங்க. இந்த தகவலை அவங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன். நீங்க அதை தயவு செஞ்சு நாளைக்கு அதை ரிப்பீட் பண்ணுங்க. கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க ஐயா. கர்ப்பப்பை பிரச்சனைகள் என்ற தலைப்பு கூடுதல் நேரம் கூட ஒதுக்கினா இன்னும் நலமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு பேச வேண்டிய டாபிக்கையும் சேர்த்து கூடுதலாக நேரம் ஒதுக்கினா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்று தலைப்பு கொடுத்து பேசுறதை விட கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்று தலைப்பு கொடுத்து நம்ம பேசலாங்க. உறுதியா உங்களுடைய எண்ணங்களை நிறைவுபடுத்திருப்பார். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. சங்கர் சார் அனலைஸ் பண்ணியிருக்காரு. வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். நேற்று ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்தது. செந்தில் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்ட நேரம் கரெக்டா 4 சொல்லியிருந்தாரு. 4:15 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி 7:10 ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆச்சு. நிறைய பேரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு பேசின ராதாகிருஷ்ணன் சார் அவர் தான் சொன்னாரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹால் இங்க தான் சார் இருக்கு அப்படின்னாரு. நம்ம சையத் அலி சார் டீம், சையத் அலி சார் வந்திருந்தாங்க, கிரி சார் வந்திருந்தாங்க, கிருஷ்ணமுகி சார் வந்திருந்தாங்க. ஜீவரத்ன சார் தெரியாது எனக்கு. இவர் தான் சார் தான் ஜீவரத்னு சார். செந்தில்குமார் சாரோட லீடர், டாப் லீடர்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா தான் தெரியும் ஜீவரத்ன சார்னு. வெல்கம்ல அவர் பேர் சொல்லாம விட்டுட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. இன்டராக்ஷன், பீப்புளோட இன்டராக்ஷன் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பீப்புள் கிட்ட ஸ்டேஜ்ல இன்டராக்ஷன் விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது தொடரும். இந்த பிசிக்கல் மீட்டிங் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும்போது கண்டிப்பா நிறைய என்ட்ரிஸ் வரும். எல்லாத்தோட ஹைலைட்டான விஷயம் ஒரு விஷயம், சிங்கம் சுரேஷ் சார் மீட் பண்ணது
ரொம்ப வேல்யூ பண்ணாரு. அவரு நம்ம ப்ராஜெக்ட் அவர் வேல்யூ பண்ண விஷயம் வந்து ரொம்ப எனக்கு போகும்போது ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியர் பர்சன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஜெக்டை வேல்யூ பண்ணும்போது அது நம்ம சக்சஸ் தானே. அந்த சக்சஸுக்கு வந்து எவ்வளவு இந்த மாதிரி நபர்கள் வந்து பேசும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதே மோட்டிவேஷன் இன்னைக்கு காலையிலயும் எனக்கு கிடைச்சது. அன்பழகண்ணன் பேசும்போது அன்பழகண்ணன் ஒரு அழகா அவர் சொன்னாரு, நம்பர் முக்கியம் இல்ல மெம்பர் முக்கியம் அப்படின்னு. இது வந்து அவருடைய அந்த பேச்சு, அந்த இது அவர் நம்ம உள்ள நம்மள புரிய வைக்கிற விதம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. இதெல்லாம் அதாவது 12 பேர் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த 12 பேரை புரிய வச்சு எடுத்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 144 பேருக்கு சமம். அழகா ஒரு இன்னைக்கு இருக்கிற ஸ்பான்சருக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ சொன்னார். அண்ணன் அன்பழகன் பேச்சை வந்து ராமலிங்கம் சார் தலைமையில ஒரு 750-800 பேர் கொண்ட ஒரு மீட்டிங்ல என்னுடைய புக்கு சக்சஸ் என்ற புக்கு வெளியிட்டாங்க. சிட்டி யூனியன் பேங்க் சேர்மன் தான் அதுக்கு தலைமை தாங்கிய அவரும் டிஎஸ்பி சாரும் ராஜமோகன் சாரும் எங்க புக்கை வெளியிட்டாங்க. அதுக்கு அன்பழகன் தான் எம்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருடைய பேச்சை வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுமாதிரி சுபைன் சார் வந்து பஞ்சாயத்து வயசா கொண்டு போவேன் அப்படின்னு சொன்ன சுபைன் சார் அடிக்கடி என்கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து சொல்லும் போது எனக்கு வந்து என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணது. இன்னும் நம்ம இதெல்லாம் பத்தாது, இன்னும் இறங்கி அடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் எனக்கு அடுத்த ஸ்பான்டேனியஸா எனக்கு தோணும், அடிக்கணும்டா இறங்கி அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு காலைல மிகப்பெரிய மோட்டிவேஷன் எனக்கு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு விவி கிரி சார், ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நேற்று இந்த ஜூம் வழியா நம்ம சென்னை மீட்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. நம்ம என்னென்ன கருத்து அதை பத்தி சொல்லணுமோ அனைவரும் சொல்லிட்டாங்க. முக்கியமா வந்து சங்கர் சார் வந்து அந்த ஓப்பன் மீட்டிங்ல வந்து அந்த கொரி செஷனை வந்து அருமையா ஹேண்டில் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் நம்மளும் கத்துக்கலாம், கேட்டுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம்னு இருந்தது. அந்த பயிலா விஷயம் எல்லாம் சொன்னாரு. ஆடிட்டர் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணது, நம்ம நல்லதே நடக்கும், ட்ரஸ்ட் எப்படி போகணும், அது உள்ளான பிளானை பத்தி சொன்னாரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து செந்தில் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் சார்லஸ் சார் வந்து ஓப்பன் மீட்டிங்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் யார் பேசுவா, இந்த மாதிரி சான்ஸே இல்லைங்க. ஸோ அவரெல்லாம் வந்து நம்ம ரோல் மாடலை எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓப்பன் மீட்டிங்ல நான் கொடுக்குறேன் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கறத வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், உங்ககிட்ட ஒரு சல்யூட் போடணும். அது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் நான் ரெகுலரா வந்து நம்ம 8 o'clock மீட்டிங் பத்தி நான் இந்த நேரத்தில் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் நேரம் கொடுங்க. எப்பவுமே நான் பாட்டுக்கு வந்து பாபு சார் அந்த பாட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நேற்று அவர் ஜில்லா பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துட்டீங்க தெரியல, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான் அப்படிங்கிறது வந்து சக்தி இல்லையல் சிவமில்லை, சிவமில்லையல் சக்தி இல்லை. ஸோ நம்ம ஆண்கள் பெண்கள் இந்த நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் தேர வந்து இருவரும் சேர்ந்துதான் வடம் பிடித்து இழுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு கருத்தை வந்து நேற்று அழகா அந்த பாட்டு மூலியமா பதிவு வச்சிருக்கிறாரு. ஸோ ஒன்னா மட்டும் அந்த சேவல் மட்டும்தான் கூனா வந்து பொழுது விடியும், இனி வரும் காலம் வந்து கூலியும் சேர்ந்து கூனாத்தான் வந்து பொழுது விடியுங்கிறது வந்து நேற்று அந்த பாட்டு மூலியமா நம்மளுக்கு வந்து மிக ஆணித்தரமா வந்து ஒரு பதிவு செஞ்சாரு. ஸோ உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது போக ஜே.கே. சாமி, பிபி சார், பாலு பழனியாண்டி சார் 2 பேரும் அந்த 5 திட்டங்களை வந்து லாஸ்டா ஒரு பிபிஎஸ் சொல்லும் போது வீடு இல்லாதவருக்கு வீடு, இது வந்து வார்த்தை மட்டுமல்ல, அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்குது. உண்மையாலுமே அந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஏன்னா ஜே.கே. சாமி சொன்னார், அந்த செடிகள் நடணும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் நானும் என் பொண்ணு போய் கீழே குழி தோண்டும் போது சொன்னாரு, ஏங்க அது வந்து அந்த சர்க்கரைப்பழ செடி தான் சார், இது அஸ்திவாரத்தை இது பண்ணிடுறேன் சார். அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் தேர்ந்தெடுத்தேன். அங்க போய் இப்ப செடிகளை நட்டிட்டு இருக்கிறேன். சொல்றேன், அந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ அந்த வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சொந்த வீடுங்கிற திட்டம், ஒரு எஜுகேஷன், சும்மா அடுத்தடுத்து கேட்கும்போது கண்டிப்பா இதுல வந்து நான் ஒரு பார்ட்டா சார் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரா நல்ல லெவல்ல எடுத்துட்டு போவேன் அப்படிங்கறத வந்து நான் லாஸ்ட் 1 வீக்கா வந்து அதுக்கு உண்டான ஒர்க் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் போனேன். விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ஒரு பெரிய ஒரு டேட்டா பேஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் பர்சனலா வந்து சார் கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது டெஃபினட்டா வந்து நம்ம சங்கர் சாருக்கும் நம்மளோட பிபிஎஃப் ஸ்பீட்காஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி எடுத்திருக்கிறேன் நான். ஸோ அந்த டோட்டல் 1850 டேட்டா பேஸ் வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு
சப்போர்ட்டா இருக்குங்கிறது நேரத்தை தெரிவித்து இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். எஸ் சங்கர் சார், நீங்க பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். உங்களுடைய எக்ஸலண்டான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசணும். நல்ல பதிவு இன்னைக்கு. நன்றி. மீண்டும் நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து நம்மளுடைய பிஓபிக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ நிறைய பேரை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்றதா. அடுத்தடுத்த பிசிக்கல் மீட்டிங் வந்து அங்கங்க நடக்கும் அடுத்தடுத்த மாவட்டத்துல. ஸோ உங்களுக்கு என்ன நல்லா சப்போர்ட் தேவையோ அது எல்லாமே இந்த சிஸ்டம் மூலயமா கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வேற யாராவது லீடர்ஸ் வந்து யாராவது பேசணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1 மினிட் நீங்க பேசலாம். யாராவது விட்டு இருந்தீங்க பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம செக்ஷன் வந்து எஸ் ராஜேஷ் டி, வெல்கம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். நேத்து சென்னை மீட்டிங்ல பார்த்தோம் சார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேத்து டீச்சர் ஓகே சார். சார் இப்ப கேக்குது சார்? கிளியரா கேக்குதா சார்? சார் கேக்குது. சென்னை மீட்டிங் நம்ம டீச்சர்ஸ் மீட்டிங்ல இருந்தப்போ உடனே சொன்னார் சார், பாலேனி பழனி சார், பாக்யராஜ் சார்லாம் சொன்னாரு சென்னையில ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் உள்ள கனெக்ட் ஆகுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே யாரெல்லாம் நான் என்னுடைய டைரக்ட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லணுமோ எல்லாருமே சொல்லி சென்னையில இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க, தயவுசெய்து வாங்க. சங்கர் சார் வராரு, எல்லாரும் வராங்க, முக்கியமான தலைவர்லாம் வராங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து இதுல கலந்துக்கினாங்க. என்னுடைய டைரக்ட்ல இருக்கிறவங்க அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அருமையா இருந்தது, சங்கர் சார் நிறைய விஷயங்களை சொன்னாரு, அது மாதிரி சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியார் சொல்லி தான் போட்டோம் மீட்டிங்க. நானும் என்னுடைய அணித்தலைவர் ஜி.கே. சாமி சாரும் நானும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் பிரம்மாண்டமா இப்போ சென்னையில எப்படி நடந்துச்சோ அதை விட டபுள் மடங்கா நான் நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஏற்பாடு பண்ணி அடுத்த மீட்டிங் நடத்தலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது அணித்தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அடுத்த மீட்டிங் நான் எப்ப பண்ணலாம் அப்படின்ற டவுன்லைன்ல பேசிட்டு இன்னும் நிறைய கூடுதலாக நபர்களை உள்ள கொண்டு வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை மிக சிகர உயரத்துக்கு கொண்டு போனோம். அனைவருக்கும் பொருளாதார வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். நன்றி சார். அனைத்து அணித்தலைவர் அனைவருக்கும் நன்றி சார். வாழ்த்துக்கள் ராஜேஷ் சார். நன்றி சார். சங்கர் சார் நீங்க பேசலாம். மைக் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஓகே ஓகே, ராஜேஷ் சார் கடைசியா நம்ம வந்து பேசி கம்ப்ளீட் பண்ணுவோம். ராஜேஷ் பிபிஆர் நீங்க பேசுங்க. வெல்கம் ராஜேஷ் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி.கே. சாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசலாம். நீங்க பேசுங்க, நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு சார். இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் சென்றடையணும்னு நான் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் என்னுடைய டைரக்ட்ல 6 பேரை கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த ஆகஸ்ட் 15க்குள்ள என் டீம்ல இருக்கிற அந்த 6 பேரையும் ஆளுக்கு 6 பேரோ 12 பேரோ கண்டிப்பா கொடுத்துருவாங்க சார். கிரிப்டோவுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் ஆயிட்டு 12 பேரை கொடுத்து கிரிப்டோவுக்கு எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆகும் சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜி.கே. சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி.